நம்மாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருவந்தாதி. முந்துற்ற நெஞ்சே முயற்றித் தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தமுருகூரும் சோலை சூழ் மொய்ப்பூம்பொருநல் குருகூரன் மாறன் பேர் கூறு முயற்றிச் வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ நண்பர்கள் வாசிச்சு முடிச்சிட்டீங்களா? நயப்புடைய நாயின் தொடை கிளவி முடிச்சிட்டோம். உள் நல்லது. பொதிவோம் நண்பர்கள் ஒன்று சிலரை வந்து விஷ்ணுபுரம் விழால சந்திச்சேன். விருது விழால சந்திச்சேன்னு நான் பார்த்தேன். அது எப்போதுமே இந்த விருது விழால யார்ட்டையுமே 2 நிமிஷம் கூட நின்று பேச முடியாதபடிதான் இருக்கு. கிட்டத்தட்ட விழா முடியிற வரைக்கும் அந்த கோஆர்டினேஷன்லயே இருக்க வேண்டி இருக்கிறதுனால யார்ட்டையுமே வந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேச முடியறது இல்லை. அதனால நண்பர்களை பார்த்தும் உடனே ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு 1/2 நிமிஷம் கூட நின்று பேச முடியாதபடி அந்த ஸ்கெட்யூல் இருக்கு. அதனால நண்பர்கள் மன்னிக்கணும். ஏதோ ஒரு விறுவிறுன்னு வேகமா போயிட்டேன்னு நினைக்காதீங்க. அது என்னவோ அங்க ஒவ்வொரு முறையும் அதை சொல்லிட்டே இருக்கேன். வேற யாராவது ஒருத்தர் வந்து அதை செய்யுங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயா வந்து நானும் விழாவில் கலந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு பல முறை கேட்டேன். 3-4 முறை கேட்டேன். கேட்க கேட்க பொறுப்பு கூடிட்டு தான் போகுது, வேலை அதிகமாயிட்டு தான் போகுது. அதனால யாராவது வந்து அதை நிகழ்ச்சியை இந்த கோஆர்டினேட் பண்ற பொறுப்பை யாராவது ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிடலான்னு பாக்குறேன். பட் முடியல. அதனாலேயே யார்ட்டையும் சந்திச்சு பேசி எதுவும் பண்ண முடியல. அதனால நண்பர்கள் தவற நினைச்சுக்க வேண்டாம். நண்பர்கள்லாம் நல்லது. இப்ப வந்து இன்றைய இதுக்கு வரோம். இன்றைக்கு வந்து நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருவந்தாதியை துவக்குகிறோம். இப்போ நம்மாழ்வாரினுடைய 4 பிரபந்தங்கள் அவர் இயற்றியது அப்படின்னு சொல்லி திருவாசிரியம், இந்த திருவாய்மொழி, திருவந்தாதி இதை எல்லாத்தையும் சொல்றது மரபு. அந்த 4 வேதங்களுக்கு ஈக்குவேட் பண்றது ஒரு மரபு. மற்றபடி அந்த வேதத்துல இருக்கிற பொருள் அப்படியே இதுக்கு வருங்கிறதெல்லாம் இல்ல. சில இது வரும், சில இது இருக்கும். அந்த மாதிரிதான் நமக்கு வேதத்தை படிக்காம நம்ம அந்த சொல்ல அப்படி எடுத்துக்கிறோம். நான் வந்து இத பெரிய டிஸ்பியூட்டாக ஆக்கணும்னுங்கிறதுக்காக சொல்லல. மாரா ஜம்புநாதன், மணக்கால் ரா ஜம்புநாதன் சொல்லிட்டு ஒரு ஸ்காலர் இருந்தார் திருச்சி பக்கத்துல, குளித்தலை தாண்டி நினைக்கிறேன், அந்த மணக்கால்ங்கிற ஊர். அங்கே ஒரு வைணவ பெரியார் இருந்தார், மணக்கால் நம்பி. ஒரு வைணவ ஆச்சாரிய பரம்பரையில ஒரு பெரியவர் அங்க இருந்திருக்கிறார். அந்த ஊரை சேர்ந்த அவர் வந்து வேதங்களை தமிழ்ல மொழிபெயர்த்தவர். வேத மந்திரங்களுக்கான பொருளை தமிழ்ல கொண்டு வந்தார். அந்த தமிழ்ல கொண்டு வந்த போது மூணு வால்யூம் அவர் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்தார். 4வது வால்யூமுக்கு முன்னாடி அவர் காலமாயிட்டார். ஆனா 4வது வேதத்தை அவர் மனைவி தன்னுடைய கணவருடைய வாழ்நாள் பணிங்கிறதுனால அவங்க ரொம்ப போராடி உறவினர்கள் எல்லார்கிட்டையும் வந்து ஒரு உதவிகள்லாம் கேட்டு அந்த 4 வால்யூமை வெளியிட்டார். அவங்க மனைவி வெளியிட்டாங்க 4வது. 4 வால்யூமும் இப்ப இருக்கு. யாரு போட்டிருக்கான்னு தெரியல, யாரோ ஒருத்தர் இப்ப சமீபமா அதை பதிப்பிச்சிருக்காங்க. மாரா ஜம்புநாதன் போட்டீங்கன்னா வரும். என்ன அப்ப வந்து அது இந்த பிரிண்ட்டுக்கு வராத காலத்துல எனக்கு வேற ஒரு நண்பர் மூலமாக அதை நான் பார்க்க நேர்ந்தது. அதனால அதை வாசிக்கும் போது நமக்கு பொருள் அதுல ரொம்ப குறைவாகத்தான் நம்ம எடுக்க முடியும். அதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தோணும். ஆனா அந்த வேதத்தினுடைய பொருளை படித்த பிறகு நீங்க இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து சில இடங்களைத்தான் மேட்ச் பண்ண முடியும். அது ஒரு தகுதி கருதி பொருத்தமாக வைக்கப்பட்டது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதை ஒரு விவாதமாகவோ அல்லது அதை ஒரு பெரிய ஆய்வாகவோ மேற்கொள்ள வேண்டியதில்லை. நம்மாழ்வாரின் 4 பாடல் தொகுப்புகள் வந்து 4 வேதங்களுக்கு சமம்ங்கிறது அந்த வேதத்திற்கு கொடுக்கப்படுகிற மரியாதை இதற்கு கொடுக்கப்படுகிறதுங்கிற பொருள்ல தான் வருது. அதற்கு மேல அதை டிஸ்பியூட் பண்ண வேண்டியதில்லை. அதுல அதர்வன வேதத்திற்கு இணையாக இந்த பெரிய திருவந்தாதி சொல்லப்படுகிறது. அதர்வன வேதத்தினுடைய பொருளுக்கும்
இதில் சொல்லப்பட்டிருக்கிற பொருளுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் இல்லை, அதையும் சொல்லணும். அப்ப பெரிய திருவந்தாதியினுடைய பொருள் என்ன? பின்னால இதெல்லாம் அத வந்து ஒரு இதை எழுதுற காலத்துல நம்மாழ்வார் வந்து அதர்வண வேதத்திற்கு இணையாக நான் பெரிய திருவந்தாதியை எழுதுகிறேன்லாம் எழுதல. அது பின்னால அது மரியாதை கருதி அதன் மேல் ஏற்றப்பட்டது. ஆனா அப்ப பெரிய திருவந்தாதியை நம்மாழ்வார் என்ன ஐடியால எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் அதனுடைய டைட்டில் சொல்ற மாதிரியே அந்தாதி. அந்தாதி என்பது நமக்கே தெரியும், ஆதி அந்தம், அந்த ஆதி. முடிவில் ஒரு பாடலின் முடிவு சொல் அடுத்த பாடலின் துவக்க சொல்லாக அமையும். முதல் பாடலின் முதல் சொல் கடைசி பாடலின் கடைசி சொல்லா முடியும். அதுக்கு பேர் மண்டலித்தல், மண்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டலி என்றால் தொடங்கிய இடத்திலேயே முடிவது. இப்ப வந்து இந்த இன்டர்நெட்ல இதுல பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த கோலம் போடுறவங்க, ரங்கோலியில ஆர்வம் உள்ளவங்க, அந்த இது தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆர்வம் உள்ளவங்க, இவங்க எல்லாமே மண்டலிங்கிற ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருக்காங்க. மண்டலி வரைகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்டலி வரைகிறதுனுடைய அடிப்படையே துவங்கின புள்ளியிலேயே வந்து எல்லா டிசைனும் முடியும். அப்படி முடிகிறதுக்கு பேர் தான் மண்டலி. அந்த மண்டலிங்கிற சொல் எங்க இருந்து வருதுன்னா அந்தாதியில இருந்து வருது. எந்த சொல்லில் முதல் பாடல் துவங்குமோ அந்த சொல்லில் இறுதி பாடலின் இறுதி சொல் வந்து உட்காரும். இதுதான் மண்டலி அப்படின்னு பேரு. ஆக இது அந்தாதிக்கு இதுதான் அடிப்படை. ஒரு முதல் பாடலின் முதல் சொல் இறுதி பாடலின் இறுதி சொல்லாக அமைய வேண்டும். ஒரு பாடலின் இறுதி சொல் அடுத்த பாடலின் முதல் சொல்லாக அமைய வேண்டும். இதுதான் அந்தாதி. அந்தாதி பெரும்பாலும் இது கட்டளை சீர்கழி விருத்தமோ எதுமோ அதை தான் எடுத்துக்கும். 4 வரிகளாத்தான் பெரும்பாலும் அமைந்திருக்கும். அபூர்வமா 6 வரிகள் உண்டது வரலாம். கட்டளை சீர்கழி விருத்தமோ அந்த மாதிரி அது பேர டக்குன்னு. ஸோ இத மாதிரி ஒரு அமைப்புல அது இருக்கும். அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் வந்து அந்தாதியில ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்குமான தொடர்பை நம்ம எதை வச்சு சொன்னோம்? சொல்ல வச்சு சொன்னோம். இந்த சொல் இறுதி சொல் முதல் சொல்லாக அமையும் அப்படின்னு சொன்னோம். அப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா சொற்றொடர் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் தொடர் அந்தாதி. அந்த சொல்லால் அந்த தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் ரொம்ப நல்ல அந்தாதியை எழுத தெரிந்த கவிஞர்கள் இன்னொரு வகை கூற்ற உள்ள கொண்டு வருவாங்க. அது பொருள் தொடர் அந்தாதின்னு சொல்றது. பொருட்தொடர் அந்தாதின்னு எழுதியிருப்பாங்க. சேர்த்து எழுதும் போது அது ஒரு புது பெயர் மாதிரி பயங்கரமா இருக்கும். பொருட்தொடர் அந்தாதின்னு ஒரு பைக் ஸ்டார்ட் ஆகிற சவுண்டு மாதிரியே இருக்கும். அது பொருட்தொடர் அந்தாதி. அது பொருள் தொடர் அந்தாதி. பொருளானது ஒரு பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் ஒரு தொடர்போடு இருப்பது போல அமைந்திருக்கும். சொல் அமைந்திருக்கிறது தான் அந்தாதி. ஏன்னா சொல்லுக்கு தான் இலக்கணம், பொருளுக்கு இலக்கணம் அல்ல. நம்ம கவிதைக்குள்ள வரும்போது நம்ம நிச்சயம் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்க வேண்டியது, சொல்லுக்குத்தான் இலக்கணம் உண்டே தவிர பொருளுக்கு இலக்கணம் கிடையாது. இந்த பொருளைத்தான் பாடணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. எந்த பொருளையும் பாடலாம். ஆனா சொல் இப்படித்தான் இருக்கணும்னு இலக்கணம் இருக்கு. அப்போ சொல்ல வச்சு அந்தாதிங்கிற வகைப்பாட்டை சொன்னோம்னா பொருளை வச்சு எப்படி அந்தாதி எடுப்பேன்னு சொன்னா, பொருளை வைத்து அந்தாதி எடுப்பது உருவாக்குவது அந்த கவிஞரின் திறமையை காட்டுவது அப்படின்னு சொல்றது. சொல்லை வற்றி எழுதுவது, சொல்லை வைத்து உருவாகும் அந்தாதி கவிஞனுடைய அந்த ஸ்காலர்லினஸ், அவனுடைய ஸ்கில்ல காட்டக்கூடியது. அவன் கிராஃப்ட்ல அவன் எவ்வளவு கெட்டிக்காரன்னு காட்டக்கூடியது. ஆனா அவன் எவ்வளவு பொயட்டிக், அவன் எவ்வளவு கவித்துவம் நிரம்பியவன், அவன் எவ்வளவு அறிவு நிரம்பியவன், ஞானம் நிரம்பியவன்கிறது பொருள் தொடர் வழியாக தெரியும். அப்படிங்கிறது தான் நம்ம வாசிக்க வேண்டிய மரபு. இப்போ பெரிய திருவந்தாதிக்கு வந்தோம்னா நம்மாழ்வார் சொற்றொடர் அந்தாதியாக மட்டுமின்றி பொருள் தொடர் அந்தாதியாகவும் அதை கொண்டு வருகிறார் அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க. ஆகவேதான் இது பெரிய திருவந்தாதி என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே அந்தாதி எழுதியவர்கள் நிறைய ஆழ்வார்கள் இருக்காங்க. அதுல வந்து பொருள் தொடர் அந்தாதியா இருக்காது. இப்ப உதாரணமா முதலாழ்வார் நம்ம சொன்னா மூவருமே அந்தாதி எழுதியவர்கள். 100 பாட்டு. அந்த 100 பாட்டுமே பெருமாள் புகழை பாடக்கூடிய ஒரு மைய சரடு தானே தவிர
ஒரு பாடலும் அடுத்த பாடலும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு கொண்டிருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அப்ப அது சொற்றொடர் அந்தாதியாக அமைகிறது. பொருள் தனித்தனியாக கொள்ள வேண்டியது. இதுல பொருள் தொடர் அந்தாதி மாதிரி கொண்டு வரலாமான்னு கேட்டா கொண்டு வர முடியும். நிறைய பாடல்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால இதை சிறப்பித்து சொல்வதற்காக பெரிய திருவந்தாதி எனப்பட்டது. இன்னொரு மீறலும் நம்மாழ்வார் பண்றாரு. பதிற்று பத்தந்தாதி அப்படின்னு சொல்லுறது 100 பாடல்கள். பதிற்று 10 10 இன்டு 10 100 பாடல்கள் உடையது அந்தாதி. பதிற்று 10 அந்தாதி 10 10ஆக 10 பாடல்கள் உடையது. அப்ப 100 வந்துருது. இன்னொன்னு பதிற்று 10 அந்தாதிங்கிற மாதிரியே பதிற்று அந்தாதி. பதிற்று அந்தாதினா 10 பாடல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்தாதி. வெறும் 10 பாட்டு தான் இருக்கும். அந்த 10 பாட்டு அந்தாதியா இருக்கும். 10 10ஆ 10 பாட்டு இருந்ததுன்னு வைங்க, அது நூற்றந்தாதி. அதான் பதிற்று 10ன்னு சொல்றது. அப்ப இந்த பதிற்று 10 அந்தாதி அல்லது நூற்றந்தாதிங்கிறது 100 பாடல் உடையது. பற்றந்தாதிங்கிறது பதிற்றந்தாதிங்கிறது 10 பாடல் உடையது. இதுதான் அந்தாதிக்கு இது வரைக்கும் இருக்கிற இலக்கணம். ஒண்ணு 10 பாட்டு எழுது, இல்ல 100 பாட்டு எழுது. இதுதான் கண்டிஷன் அந்தாதிக்கு. ஆனா நம்மால் என்ன செய்யறாரு, இதுக்கு முன்னாடி ஒரு அந்தாதி எழுதினார் இல்லையா, அவருடைய நம்மாழ்வாரனுடைய ஆரம்பத்துல திருவிருத்தம்னு சொல்லி அவர் எழுதினாரா, அதுல என்ன பண்ணாரு, மண்டலிங்கிற கண்டிஷனை ஸ்டாப் பண்ணிட்டார். மண்டலிங்கிற இத விதிமுறையை அவர் ஏத்துக்கல. முதல் பாடலின் முதல் சொல் கடைசி பாடலின் இறுதி சொல்லா இருக்கணுங்கிறத கண்டிஷனை அவர் இது பண்ணல, ஃபாலோ பண்ணல. இங்க என்ன பண்றாரு, பெரிய திருவந்தாதி வரும்போது 100 பாட்டு தான் இருக்கணும்னு என்னையா கண்டிஷன், அது யாரு நீ கண்டிஷன் சொல்றதுக்கு, எனக்கு தோணுனபடிதான் நான் பாடுவேன்னு சொல்லி 87 பாட்டோட நிறுத்திக்கிறார். ஆகவே இந்த திருவந்தாதியை பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் எப்போதுமே ஒரு ஒரு ரெபல் அண்ட் ஒரு பெரிய விஸ்டம் உள்ள ஆளு. இந்த பேக்ரவுண்டோட நாம இந்த பாடலுக்குள்ள வரோம். இப்போ நம்ம அந்த தனியன் எப்போதுமே சொல்றதுல இருந்தாலும் ஒரு முறை வாசிச்சுக்கோங்க தனியனை. இந்த முந்துற்ற நெஞ்சே அப்படின்னு பெரிய திருவந்தாதியினுடைய அந்த முதல் பாடல் இருக்கிறதுனால இதற்கு தனியன் எழுதிய, தனியன் என்பது வாழ்த்துப்பா, தனியன் என்றால் வாழ்த்துப்பா அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. யாருக்கு தனியன் எழுதியிருக்கீங்க, நம்மாழ்வாருக்கு தனியன் எழுதியிருக்கிறார் என்றால் நம்மாழ்வாருக்கு வாழ்த்துப்பா எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பொருள். அப்ப அதை எழுதியவர், இங்கே எழுதியவர் எம்பெருமானார் ராமானுஜர் எழுதுகிறார். ராமானுஜர் எப்படி எழுதுறாருன்னா, இந்த பெரிய திருவந்தாதியினுடைய முதல் பாடலின் வரியவே அப்படியே எடுத்து அங்க போட்டுக்கிறாரு. முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து, அப்படியே இத பெரிய திருவந்தாதிக்கு வந்தீங்கன்னா முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே, முந்துற்ற நெஞ்சே முயற்றி சுமந்து எழுந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் அதை எப்படி ராமானுஜர் எடுக்கிறாரு, முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்து உரைத்து. இப்போ அவர் என்ன சொல்றாரு, இங்க இது எது தனியன் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த திருவந்தாதி பாடலை ஒட்டி அந்த தனியன் அமைந்ததால். இப்போ பெரிய திருவந்தாதி பாடலுக்கு வருவோம். முந்துற்ற நெஞ்சே, நாம் போறதுக்கு முன்னால என்னையை முந்திக் கொண்டு சென்ற நெஞ்சே. எப்படி போன, முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே. நீ முயற்றி சுமந்து இறைவனை மிகுந்த முயற்சியுடன் நீ ஏற்றுக்கொண்டு அவனை நெஞ்சில், அதாவது அவனை கருத்தில் சுமந்து கொண்டு எழுந்து விசை கொண்டுன்னு அர்த்தம். அந்த இடத்துல எழுந்துன்னா விசை கொண்டு இறைவனை பற்றி பேசும் போதெல்லாம் நீ அவனை மிக முயன்று உன்னுக்குள் ஏற்றி வைத்துக் கொண்டு விசையுடன் சென்று என்னை முந்தி கொண்டு போற விசை. அதனாலதான் எழுந்து முந்துற்ற நெஞ்சேன்னு அவர் சொல்றது. என்னைய தாண்டி போறியே, நெஞ்சு என்னைய மீறி போகுது. நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா என் உடல் போறதுக்கு முன்னாடி என் நெஞ்சு கோயிலுக்கு போய் சேர்ந்துருது. என்னைய முந்திட்டு தான் போகுது நெஞ்சு ஒவ்வொரு முறை அப்படின்னு. ஆகவே தனது நெஞ்ச அப்படி பாராட்டி சொல்றாரு. முந்துற்ற நெஞ்சே முயற்றி சுமந்து எழுந்து. எதை முயற்றி சுமந்து எழுந்தாய், இறைவனின் புகழை முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே. நான் இறைவனின் புகழை பாடப் போகிறேன், இறைவனின் அழகை காணப் போகிறேன்னு சொன்னா
எனக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு கிளம்பி போயிடுறியே, கொஞ்சம் என் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. எம்மோடு நீ கூடி இயற்றுவாய். இயற்றுதல் என்றால் செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை செய்வோம், இயற்றுவோம் என்றால் செய்வோம் அப்படின்னு அர்த்தம். அவர் பாடல் இயற்றினார் அப்படின்னா பாடலை எழுதினார், செய்தார்னு அர்த்தம். அப்ப இயற்றினோம். நீ என்ன செய், நாம சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்வோம். நீ வாட்டம் என்னை முந்திட்டு போகாத. நீ எம்மோடு கூடி இயற்றுவாய். நீ என் கூட கொஞ்சம் சேர்ந்துக்கோ. என் ஸ்பீடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீ வேகமா போகாத என்னை முந்திட்டு. சரி, என்னையா செய்யணும் உன் கூட சேர்ந்து? நல் பூவை பூ ஈன்ற வண்ணன் புகழ். பூவை பூ என்றால் காயாம்பூவை குறிக்கும். காயாம்பூ என்கிறது கருப்பும் நீலமும் கலந்த நிறம் கொண்ட பூ. காயாம்பூன்னு போட்டீங்கன்னா நல்ல டார்க் வயலட் பூ. அது நம்ம கூகுள்ல போட்டீங்கன்னாலே அந்த இமேஜ் வரும். இந்த காயாம்பூ நிறைய பெரியாழ்வார் பயன்படுத்தி இருப்பாரு. நம்ம அப்ப பார்த்திருக்கோம். அப்ப இந்த காயாம்பூ வண்ணன் தான் இங்க நல் பூவை பூ வண்ணன் அப்படின்னு சொல்றது. நல் பூவை பூ ஈன்ற வண்ணன், அந்த அழகான அந்த காயாம்பூவினுடைய நிறத்தை உடையவன். காயாம்பூ ஈன்ற நிறம் என்றால் அது கொண்டிருக்கும் நிறம்னு அர்த்தம். காயாம்பூ உருவாக்கி தனக்கு வைத்திருக்கும் அந்த நிறத்தை கொண்ட பெருமாள். நல் பூவை பூ ஈன்ற வண்ணன் புகழ், அவனுடைய புகழை நயப்பு உடைய. நயப்பு என்றால் ஆசைப்படுதல் அர்த்தம். நயந்து, ஆசையுடன், நயந்து பேசினார், மிகுந்த விருப்பத்துடன் அப்படி பேசினார். அப்படி வேலையாகணுமே அப்படி ஆசையா பேசுற மாதிரி பேசுறாருன்னு அர்த்தம். அப்ப நயப்பு உடைய என்றால் மிகுந்த ஆசையுடைய. நாயின் தொடை கிளவியுள் பொதிவோம். எதை பொதிவோம்? புகழ். யாருடைய புகழ்? நல் பூவை பூ ஈன்ற வண்ணனாகிய பெருமாளின் புகழை நயப்பு உடைய நாயின் தொடை கிளவியுள் பொதிவோம். பாருங்க, ஈன்றங்கிற சொல் ரெண்டு இடத்துல பயன்படுத்துறாரு. பூ ஈன்ற வண்ணன் அப்படின்னா, ஈன்ற என்றால் கொடுக்கிறன்னு அர்த்தம் இல்லையா? அது that produces. அப்ப அந்த பூ உருவாக்கும் நிறத்தில் இருக்கிறான், அவன் இருக்கிறான். அப்ப ஒரு பூ எப்படி இயல்பாக ஒரு நிறத்தில் மலர்கிறதோ அதை போல நாவிலிருந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பூ மலர்வது இயல்பாக இருக்கிறதோ அப்படி இயல்பாக மலர்ந்த பூவின் வண்ணம் அவனுடைய வண்ணம். அது அவனுடைய கலரை கொண்டிருக்கிறது. அப்ப என் நாக்கிலிருந்து தானா வரவேண்டிய அவனுடைய புகழும் வரவேண்டிய சொல்லும் அவன் புகழாகத்தான் அமையணும். நல்லா பூ பூத்தா அது அவன் நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது. அப்ப நல்ல சொல்லி என் வாயில வருமானால் நாயின் தொடை கிளவி. தொடைக்கிழவிக்கு தனியா வருவோம். நாயின் தொடை கிளவி. கிழவி இல்ல கிளவி. கிளவின்னா என்ன? சொல் அப்படின்னு அர்த்தம். தொடை என்றால் தொடுக்கப்பட்ட, அதான் தொடை. தொடை என்றால் தொடுக்கப்பட்ட. தொடுத்தல் அப்படிங்கிறது தொகுத்தல் அப்படிங்கிறதுல இருந்து வருது. தொகுத்தல் அதான் தொடுத்தல். பூ தொடுக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? பூவை ஒரு தொகையாக சேர்த்து வைக்கிறோம், தொகுக்கிறோம்னு அர்த்தம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, எப்படி காயாம்பூ. இப்பதான் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த காயாம்பூங்கிறது ஒரு கிளஸ்டர் ஃபிளவர். நம்ம இட்லி பூலாம் சொல்லுவோம் தெரியுமா? அத மாதிரி கொத்தா பூக்கக்கூடிய ஒரு காம்பில் பல காம்புகள் பிரிந்து பார்க்கறதுக்கே ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கும். அது ஒரு கொத்து பூ. அது கிளஸ்டர் ஃபிளவர்னு சொல்லுவாங்க. கொத்து பூ. அது இந்த கொத்து பூவாக இப்ப அவரைக்காய் எப்படி காய்க்கும்னு பாருங்க. ஒரே கொத்துல அப்படி எல்லாம் சரஞ்சரமா காய்ச்சிருக்கும். அத மாதிரி இது கொத்து பூ. அப்ப அது தொகுக்கப்பட்ட பூ போல அந்த காயாம்பூ இருக்கு. அதே மாதிரி நாம அவனுடைய புகழை என்ன செய்வோம்? நம்ம நாவிலிருந்து வரும் சொற்களால், தகுந்த பொருத்தமான சொற்களால் தொகுத்து அப்படி சொல்லுவோம், அவன் புகழை பாடுவோம் அப்படின்னு தன் நெஞ்ச துணைக்கு கூப்பிடுறாரு. நெஞ்சே வா, நாம சேர்ந்து உட்கார்ந்து அவனுடைய புகழை, காயாம்பூ வண்ணனுடைய புகழை தகுந்த சொற்களோடு பொருத்தமாக அமைத்து எடுத்து கோர்த்து நாம்
ஆசையுடன் அதை செய்வோம், பாடுவோம், அவன் புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது முதல் பாடல் சொல்லக்கூடிய அடிப்படை பொருள் என்ன என்றால், தகுந்த சொற்களால் இறைவனை வணங்குதல். சொல்றது, பாடுறது இறைவன், வாய் விட்டு சொல்லுவது. அதனாலதான் நாயின் அப்படின்னு அந்த வார்த்தையை கவனிங்க. நா, நாக்கு, நாயின் தொடை கிளவி, நாவிலிருந்து வரக்கூடிய சொல்லுங்கிறாரு. நாவிலிருந்து வரக்கூடிய சொல் என்னது? பேச்சு, ஒலித்தல், இல்லையா? இப்போ நான் ஒரு எழுத்தாளன், நான் எழுதுறேன், அது நான் ஈனும் சொல்லா, என் மனம் ஈனும் சொல்லா? நான் எழுதும் போது என் நாக்குல அந்த வார்த்தை வருதா, இல்ல நான் என் மனசுல வர்றதை எழுதுறேன்னா? அப்ப மனசுல வர்றதை எழுதுறதுதான் எழுத்துன்னு ஆயிடுச்சு. யார்ட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, இல்லையா? ஜெயமோகன் வெண்முரசு எழுதினாருன்னா இப்போ வீடியோ போடுற மாதிரி வீடியோலயே சொல்லிட்டே இருந்தாரா எல்லாத்தையும்? இல்ல, அது நாயின் கிடையாது, மனம் ஈன். அப்ப இங்க நாயின் தொடைக்கிளவின்னு சொல்லும் போது அவர் குறிப்பிடுவது எதை? வாய் விட்டு பாடுவது. ஒரு நால ஒரு வார்த்தை வருதுன்னா அது ஒலியா வெளியில வர்றதுதான் நாயின் வார்த்தை, நாயின் சொல்லுன்னு அர்த்தம். நாக்கு ஈனும் சொல் ஒலியாக, ஓசையாக வரணும்னு அர்த்தம். அப்ப முதல்ல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, தகுந்த பொருத்தமான சொற்களால் இறைவனின் புகழை வாய்விட்டு பாடு. அதுதான் முதல் ஸ்டெப். சரி, வாய் விட்டு பாடுறதுன்னா டேப் ரிகார்டர் பாடுங்க, சுவிட்ச போட்டா. அப்ப டேப் ரிகார்டருக்கு மோட்சம் கிடைச்சிருமா? இல்ல. அதனாலதான் முன்னாடி ஒரு வரியில தெளிவா போட்டாரு, முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே. முதல்ல முன்னாடி வர வேண்டியது உனது நெஞ்சம். உனது நெஞ்சத்துலதான் முந்தி. அவன் முந்தினா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். முதல்ல வெறுமன உடலால பெருமாளுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருந்தேன் சார், வேலை பார்த்தேன் சார் அந்த கோயில்ல, பெருமாள் கோயில்ல வேலை பார்த்தேன், வேலையாத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது டெய்லி பழகி போச்சு அவரை பார்த்து, அப்படி சொல்றது பக்தியா? நெஞ்சினால் அவரை கண்டு அவருக்கு செய்ய வேண்டும் என்று அங்க போய் நிக்கிறவன் செய்யறது சரியா? அப்ப முதல்ல நெஞ்சுதான் போகணுங்கிறாரு. நெஞ்சம் முந்த வேண்டும், முந்துற்ற நெஞ்சு. நெஞ்சில் முதல்ல அவர் நினப்பு வரணும். உனக்கு கண்ணால பாக்குற கண் புலன்கள் வழியாக உனக்கு வரக்கூடிய தெய்வ பக்தி ஒன்று உண்டு. ஆனால் உனக்கு முதலில் அந்த பக்தி தோன்ற வேண்டிய இடம் நெஞ்சுங்கிறாரு. முந்துற்ற நெஞ்சே, நெஞ்சுல பக்தி தோணும். அப்படி தோணுனா நீ என்ன செய்யணும்? வாயால அவன் புகழ பாடணும். அதுதான் ஒரு பக்தனின் முதல் நிலை. நெஞ்சில் பக்தி கொண்டு வாயார அவன் புகழை துதித்தல். வாய் விட்டு ஐயா எனக்கு பாட்டெல்லாம் வராது, அவன் பேரையாவது சொல்லு. பிரபந்தம் எனக்கு சந்தை முறையில சொல்ல தெரியாது, சும்மா பெருமாள் முன்னாடி உட்கார்ந்து சும்மா சொல்லியா, அவனுக்கு தோணுறத சொல்லு. முயற்றி சுமந்து எழுந்து முந்துற்ற நெஞ்சே, அப்படி மட்டும் சொல்லு போதும். இப்படி அந்த மாதிரி வாய் விட்டு சொல்லணும். ஒரு பாடலின் பொருள் நமக்கு சேரணும்னா நம்ம குரல் நம்ம காதுல ஒலிக்கணும். நீங்க ஒரு கவிதையை சும்மா வாசிங்களேன், அது புரியலன்னு வைங்க, நீங்களே வாய் விட்டு 2-3 தடவை வாசிங்க, உங்களை அறியாமலேயே உங்க குரல் உங்க செவிக்குள்ள போய் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்க ஆரம்பிச்சு. அதனால்தான் நாயின் தொடை கிளவின வார்த்தையை நம்மாழ்வார் சொல்றாரு. சரி, அப்ப முதல் பாட்டுல நமக்கு தெளிவாயிருச்சு, இறைவனின் பெயரை நாம் நெஞ்சினால் முதலில் உணர்ந்து, நெஞ்சில் உணர்ந்த அந்த இறைவனின் புகழை வாய்விட்டு பாட வேண்டும், வாய்விட்டு சொல்ல வேண்டும். இது முதல்ல. சரி, அப்படி சொல்லும் போது நான் எப்படியா சொல்லுவேன்? இதுதான் பொருள் தொடர் அந்தாதி. அப்படி சொல்லும் போது எனக்கு விவரம் தெரியாதே. இறைவனின் புகழை சொல்லணும்னு சொல்றேன். இறைவனின் புகழ் எப்படிப்பட்டது? எல்லையற்றது. இதுக்கு முன்னாடி பாடும்போதெல்லாம் என்ன சொன்னோம்? 1000 நாவு படைத்த ஆதிசேஷன் வந்தால் கூட அவனுடைய புகழ் முழுவதையும் பாடிவிட முடியாது. 33 தேவர்கள் அவனுடைய புகழை சொன்னால் கூட இன்னும் மீதம் இருக்கும், பத்தாது. அப்படிப்பட்ட புகழை நாம சொன்னோம்னா அப்ப ரொம்ப இவ்வளவுதானாடா அவன் புகழ்னு ஆயிராது?
ராஜகோபாலன் வந்து பரம்பொருளின் இதை நான் சொல்றேன் பாருங்க அவன் புகழ அப்படின்னு சொன்னா, ராஜகோபால அறிவு எவ்வளவோ அந்த அறிவு மட்டும்தான் பரம்பொருளின் புகழ்னு ஆயிராது. அப்ப அது புகழ்ச்சியா இகழ்ச்சியா? அது ஒரு பழி ஆயிருத. அடுத்த கேள்வி கேட்பாங்க, சொல்றதுக்கு ராஜகோபாலன் யாரு, இவனுக்கு என்ன தகுதி, இவன் சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். பயங்கரமான கேடி ஒருத்தன் இருக்கான். அந்த கேடி வந்து அந்த கேடிட்ட கேக்குறாங்க. அவனை கேட்கும்போது அவன் சொல்றான், சார் நல்ல போலீஸ்காரர் இந்த இன்ஸ்பெக்டர் தான் சார். ஒரு திருடன் நல்லவன்னு சொன்னா அந்த போலீஸ்காரனை எப்படி நீங்க நம்ம யோசிப்போம்? அவர் ரொம்ப நேர்மையானவர்னு யோசிப்போமா? நமக்கு ஒரு டவுட் வருது இல்ல. ஏ, திருடன் திருடன் நல்லவன் சொல்றதா இருந்தா அந்த போலீஸ்காரன் எப்படி இருப்பான்? அவன் திருடன் கூட சேர்ந்தவனா இருப்பான். அப்படித்தானே யோசிப்போம். அப்ப நான் போய் பரம்பொருளை புகழ்கிறேன் என்றால் பரம்பொருள் வந்து என் கூட சேர்ந்த ஒரு ஆள் ஆயிடுறானே. அப்ப அது பழியால மாறிடுது. அதுதான் அவர் இங்க சொல்றாரு. புகழ்வோம், நாம் புகழணும்னு நினைச்சு புகழ்வேன், பழிப்போம், அது அறிந்தவர்கள் மத்தியில பழியா போயிரும். ஆகவே புகழோம், உன்னைய புகழ மாட்டோம். ஏன் புகழ மாட்டோம்னா, பழியோம், நான் வாயை திறந்து உன்னை புகழ்றேன்னு ஆரம்பிக்கிறேன், என் வாயில வந்து விழுந்ததுனாலேயே உனக்கு அது பழி ஆயிருது. நான் புகழ்வது பழி ஆயிருது இல்லையா? ஒரு திருடன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை புகழ்ந்து பேசுறான்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அது கேடுதான். எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, சம்திங் ராங், சரியில்லையே, அது எப்படி ஒரு திருடன் ஒரு போலீஸை புகழ்வான்? அப்படி ஆயிருது இல்ல. அப்ப புகழ் பழியாக மாறிவிடுகிறது. அதைத்தான் இங்க சொல்றாரு. நாம் புகழ்வோம். ஏன்னா முதல் வரியில என் நெஞ்சில பக்தி தோணி உன்னை புகழ ஆரம்பிக்கிறேன். அதான் இங்க சொல்றாரு, இப்பூவண்ணன் ஈன்ற புகழ் நாயின் தொடைக்கிழவியுள் பொதிவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி, பொதிவோம் அப்படின்னா அந்த சொல்லுவோம், எழுதுவோம், பதிய வைத்துக் கொள்வோம்னு அர்த்தம். நான் போய் சொன்னேன்னா அவன் பேர் கெட்டு போயிருது. அப்ப பேசாம இருந்தேன்னா அவன் பேரு கெடாது. புகழோம் பழியோம். சரி, வாயால சொல்லல, மனதால் நினைப்பியே, அதுதான் மதித்தல். மதித்தல் என்பது மனதில் தோன்றும் மரியாதை. பெரியவர்களிடத்தில் மதிப்பு உடையவன், மதிப்பை காட்டுபவன்ங்கிற சொல்ல நம்ம ரெண்டாவது தான் சொல்றோம். மதிப்பை காட்டுவதற்கு ஏதாவது செயலை செய்யணும். மதிப்பு உடையவன் என்றால் அது மனதிற்குள் உடையவன் அர்த்தம். ஏன்னா செயல்ல நடிக்கலாம், மனதிற்குள் நடிக்க முடியாது. ஆகவேதான் மதிப்பு என்பது மனதிற்குள் இருப்பது. சோ மதிப்போம், அப்படி மதித்தால் அது இகழ்ச்சியாக முடியும். மதிப்போம் இகழ்வோம், அப்படிதான் அதை மாத்தி சொல்லணும். மதிப்போம், நான் மதிக்கிறதுனாலேயே நீ இகழப்படுகிறவனாக ஆகிறாய். ஒரு திருடனால் மதிக்கப்படுகிற போலீஸ் பிறரால இகழப்படுவார். நீ திருடன்லாம் சேர்ந்து பாராட்டு விழா நடத்துறாங்க உனக்கு? எந்த திருடனை கேட்டாலும் அவர் நல்ல போலீஸ் சாருங்கிறான். என்னையா அப்படி என்னையா திருடங்களுக்கு நல்லவனா இருந்தா நீ என்னையா செஞ்சிருக்க? அவனுங்க செஞ்சு திருட்ட கண்டுக்காம விட்டியா? அப்ப அது என்ன ஆயிருது, இகழ்ச்சி ஆயிருது. அவன் மேல ஒரு ஒரு குற்றம் வந்து சேர்ந்துருது. அப்ப நான் மதிச்சேன்னா அவனுக்கு இகழ்ச்சி. ஏன்னா நான் அப்பேற்பட்ட கேடி. மதியோம் இகழோம், உன்னைய மதிக்க மனதுக்குள்ள அப்படி நினைக்கவும் மாட்டோம் அப்படின்னு இருந்தா உனக்கு இகழ்ச்சி வந்து சேராது. இது ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, மற்ற எங்கள் மால். இதற்கு மற்ற எங்கள் மால் அப்படின்னா, இதற்கு இந்த மதியோம் இகழோம் மற்ற இது எல்லாத்தையும் விடு. எங்கள் மால் செங்கன் மால், எங்களது மால், எங்களது தலைவனே, செங்கன் மால், சிவந்த கண்களை உடையவனே, சீரல் நீ, சீரேல் அப்படிங்கிறது சீரல்னு வருது. நீ கோபம் கொள்ளாதே. இப்படி இப்படி கிறுக்குத்தனமா பேசினா பெருமாளுக்கு கோபம் வருதான். புகழ்வோம் பழிப்போம், புகழோம் பழியோம், இகழ்வோம் மதிப்போம், மதியோம் இகழும். யோ, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லியா அப்படின்னு பெருமாள் டென்ஷன் ஆயிடுறாரு. சும்மா என்னைய கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு புகழ்றேன்னு சொல்லி, இல்ல இகழ்றேன்னு சொல்லு. நான் புகழுவேன், ஆனா அது இகழ்ச்சி ஆயிரும். நான் மதிப்பேன், அது உனக்கு பழி ஆயிரும். அதனால நான் பழிக்க மாட்டேன், உன்னைய உன்னை புகழ மாட்டேன், அதனால உனக்கு பழி வராது. உன்னைய நான் வந்து மதிக்க மாட்டேன், அதனால உனக்கு இகழ்ச்சி வராது. இப்படி பேசுனா பெருமாள் டென்ஷன் ஆயிடுறாராம். அதனால அவருக்கு கண்கள் சிவந்துருதான். செங்கன்மால் நீ சீரேல், நீ சீரல் அப்படின்னு இங்க வருது. அது சீரேல்னு எடுத்துக்கோங்க. நீ கோவப்படாத.
காரணம் என்னன்னா, எங்கள் மால் இவை தீவினையோம் கண்டாய். எங்கள் மால், மால் என்றால் மயக்கம் என்கிற பொருள் உண்டு. எங்களுக்கு இருக்கிற குழப்பம் இது. எங்கள் மால் இவை, எங்களுக்கு இப்படித்தான் குழப்பம் இருக்கு. உன்னைய புகழணும்னு ஆசையா இருக்கு, புகழ்ந்தா உனக்கு அது தப்பா போயிருமே, நாங்க புகழ்ந்து அது உங்களுக்கு தப்பா போயிருமேன்னு தோணுது. உன்னைய ரொம்ப மதிக்கணும்னு ஆசையா இருக்கு, நாங்க மதிச்சோம்னா உனக்கு அதனால ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நினைச்சு அதுக்கும் பயமா இருக்கு. அதனால எங்களுக்கு மதிக்கவும் முடியல, மதிக்காம இருக்கவும் முடியல, என்ன செய்யனே தெரியல. இதுதான் எங்கள் குழப்பம். இதற்கு காரணம் நீ இல்ல, கோவப்படாத ப்ளீஸ். அப்படிலாம் கண்ணு செவக்க விஜயகாந்த் மாதிரி பார்க்காத, இவ்வளவு கோவப்படாத. இது எங்களுடைய தீவினை. நான் எங்களுக்கு அறிவில்லாத நாங்கள் செய்த பாவத்தின் பலனாக நாங்க இந்த குழப்பத்துக்குள்ள போயிருக்கோம். தீவினையோம், தீவினை உடையவர்கள், தீவினையோம், தீவினை உடையவர்களாக இருக்கிறோம். எங்கள் மால் இவை கண்டாய். இதுதான் எங்களது குழப்பம். இந்த மால்ங்கிறது மயக்கம், குழப்பம். அப்போ இரண்டாவது நிலை என்ன வருது? இறைவனை பக்தன் புகழ்ந்து பாடுகிறான். பாடும்போது என்ன நடக்கிறது என்றால், இறைவனை வணங்குகிற ஒரு நிஜமாவே மனம் நிறைந்து மனம் ஒத்து இறைவனை வணங்குகிறீர்கள். ஒரு ஒரு காரணத்துக்காக இறைவனை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்கல் வரவே வராது. தேவர்கள் அதுக்குத்தான் எப்போதும் உதாரணம் சொல்றது. தேவர்கள் வந்து பார்க்கடல்ல இருக்கிற பெருமாளை பார்க்கிற தகுதி படைத்தவர்கள். ஆனா பார்த்து என்ன செய்றீங்க? ஒருத்தனாவது அவன் திருவடி நிழல்ல அமரணும்னு உங்களுக்கு தோணுதா? அந்த அசுரனை துரத்தி எங்களுக்கு சொர்க்கத்தை மீட்டு கொடுங்க, எங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைங்க, அப்படித்தானே கேட்டுட்டு இருக்கேன். அவன் உனக்கு எவ்வளவு பெரிய இதை அழிக்கக்கூடியவனை அவ்வளவு ஈஸியா அவனால பார்க்க முடியுது. அந்த பெரும் பணக்காரன் ஒருத்தன் வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, எனக்கு நீ படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு சங்கடமா இருக்குப்பா, நான் தான் வந்து இந்த இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரன் நான் தான், உனக்கு நான் என்ன உதவி செய்யணுமோ செய்யறேன், நீ என்ன கேட்கறியோ தரேன், கேளுன்னொடனே இந்த பிச்சைக்காரன் சொல்றான், எனக்கு இந்த திருவோடு கொஞ்சம் பழசாயிருச்சு, முடிஞ்சா நல்லா பளபளன்னு ஒரு தங்கத்துல மட்டும் ஒரு திருவோடு வாங்கி கொடுங்களேன். பிச்சைக்காரன் பத்தி அவ்வளவுதான் இருக்கும். அவன் பணக்காரன், அவன் கேட்டத நீ அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவனை வாழ்நாள் பூரா நல்லா வச்சிருப்பான். ஆனா நம்ம புத்தி எங்க போகுது? திருவோட்டோட நிக்குது. தேவர்கள் வந்து அந்த பெரும் பணக்காரனுடைய காலடியில உட்கார்ந்துருக்காங்க. பணக்காரன் எப்ப வேணாலும் நீ வந்து நீ பாரியான்னு சொல்றான். இவன் என்ன கேட்கறான்? எனக்கு அந்த அசுரனை துரத்தி விடுங்க, செக்யூரிட்டி வேலைக்கு கூப்பிட்டு இருக்கான் பெருமாளை. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாரும் அந்த என்ன சொல்றது, அப்படி ஆட்கள் எல்லாருமே உன்னைய இது பண்ண முடியல, உன்னை புகழ முடியல, உன்னுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படியெல்லாம் இருக்கும்போது மனிதர்களாகிய நாங்கள் எப்படி உன்னுடைய முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும்? உன்னை எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாங்க குறைப்பட்டவர்கள் இல்லையா? எங்களது குறைப்பட்ட ஞானத்தால், எங்களது குறைப்பட்ட அறிவால் உனது பூரணமான அழகை, உனது பூரணமான அறிவை, உனது பூரணமான புகழை எங்கள் குறைப்பட்ட அறிவால், குறைப்பட்ட நாவால், குறைப்பட்ட ஞானத்தால் நாங்க சொன்னோம்னா அது உனக்கு இல்லையா கேடா வந்து முடியும்? சரி, அப்படின்னா ஒண்ணும் சொல்லாம போயிடலாமா? எப்ப அப்படி போனா எனக்கு வேற கதி இல்லையே, உங்ககிட்ட தானே திரும்ப வர வேண்டியிருக்கு. இந்த குழப்பம் வருது பக்தனுக்கு. அதுதான் அந்த பக்தனுக்கு ஏற்படுற நிலைமை. தேவர்கள் ஒரு பொருளை தேடி, ஒரு பலனை தேடி இறைவன்கிட்ட வர்றவன் இந்த குழப்பத்துக்குள்ள ஆக மாட்டான். ஏன்னா அவன் இந்த குழப்பத்துக்குள்ளேயே வரல. அவனுக்கு பெருமாள் எதுக்கு வேணும் அப்படின்னா, சார் இன்ன காரணத்துக்காக அவன் அப்ஜெக்டிவ் கிளியரா இருக்கு. பெருமாள் திருப்பதிக்கு நான் வருஷா வருஷம் போயிருவேன் சார், எதுக்கு? அந்த வருஷம் எனக்கு லாபம் வரணும்னு வேண்டிக்குவேன் சார், பெருமாள் லாபம் கொடுப்பாரு, நான் போய் அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்துருவேன் சார். இவனுக்கு இந்த குழப்பம் வராது. நீ பெருமாள்கிட்ட கேட்கறது என்ன, அவர் கொடுக்கறது என்னன்னு உனக்கு தெளிவா இருக்க, உனக்கு இந்த குழப்பமே வராது. ஆனா எந்த பக்தனுக்கு குழப்பம் வரும்? நொந்துற்ற நெஞ்சில் இறைவனின் புகழை முயற்றி சுமந்து எழுந்து நிற்கிற பக்தன் இருக்கானே, இறைவன்கிட்ட வேறு எதையும் நாடாமல் உனது திருவடிதான் வேண்டும், வேறு உலக விஷயங்கள் எதுவும் வேண்டாம்னு ஒதுக்கிற பக்தன் இருக்கானே, அவனுக்குத்தான் இந்த குழப்பம் வரும். என்ன குழப்பம் வரும்? இறைவனின் பெயரை நான் சொல்லிட்டேன் மனசுல, சொன்ன உடனேதான் நான் எவ்வளவு கீழ்மையானவன், இந்த புலன்களின் பிடியில் அகப்பட்டு எவ்வளவு கீழ்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு என்ன சொல்றது தீவினையோம்னு இங்க ஃபீல் பண்றாரு இல்லையா? வெறும் வினை இல்ல, தீவினை. எவ்வளவு
கெடுதலான செயல்களை எல்லாம் செய்திருக்கிறேன். அந்த குற்ற உணர்ச்சி வந்து சேரும். பக்தனானவன் முதலில் அகப்படுவது குற்ற உணர்ச்சியில தான். இறைவன் முன்னாடி நிக்கிறதுக்கு கூசணும் பக்தனுக்கு. முதல் நிலையில அவன் அப்படி கூசுவான். ஐயோ, நான் இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேனே, உன் முன்னாடி வந்து நின்னேன்னா நான் செஞ்ச பாவம் எல்லாம் என் மனசாட்சி உன் உருவத்துல வருதே. அந்த அந்த கூச்சம், அந்த பதட்டம், அந்த அந்த என்ன சொல்றது, அந்த குற்ற உணர்வு இல்லைன்னா அவன் பக்திக்குள்ள இன்னும் வரலன்னு அர்த்தம். எனக்கு இன்ன பொருளுக்கு தான் கோயில் 11 வாரம் கோயிலுக்கு போறேன் சார், எதுக்கு? எனக்கு வேலை கிடைக்கணும்னு போறேன். அவனுக்கு குற்ற உணர்வே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் அவன் பெருமாளை மிரட்டுவான். 8 வாரம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த அறிகுறியும் தெரியல, பெருமாளே பி கேர்ஃபுல், அந்த ரேஞ்சுக்கு தான் அவன் இருப்பான். ஆனா இங்க இவன் எதையும் எதிர்பார்க்கலையே அந்த மாதிரி. அப்போ இறைவனின் திருவடியை நாடி போகும்போது இறைவன் திரும்ப திரும்ப டெஸ்ட் வைப்பான், பல பல விதங்களையும் சோதிப்பான். அதுல முதல் சோதனை தான் செய்த பாவத்தை தானே உணர்தல். அதுதான் இங்க நடக்குது. தான் வாயால இறைவனின் புகழை பாடணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் என் வாயால பாடினா இறைவனுக்கு அது கேடாயிருமே, தான் நெஞ்சில இறைவனை சுமக்கணும்னு சொன்னவன், முந்துற்ற நெஞ்சே முயற்றி சுமந்து எழுந்துன்னு இறைவனின் புகழை மனதில் அப்படி சுமந்து எழணும்னு சொன்னவன், என் மனதால் உன்னை மதித்தால் அது உனக்கு இகழ்ச்சிங்கிற இடத்துக்கு போறான். அந்த அந்த இடம்தான் இவனுக்கு குழப்பம். சோ இப்போ ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அடுத்த இடத்துக்கு வரும்போது அவனுக்கு வேற ஒரு தெளிவு வருது. இப்போ என்ன நடக்குது, ஒரு கட்டத்துல இந்த குற்ற உணர்ச்சியில தொடர்ந்து இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகுது. ஆமா, இது என்னால் நான் செய்ததாக நினைத்தாதான் இது வினை இல்லையா? ஆனா நல்லதும் கெட்டதுமாக இந்த காரியங்களை நான் செஞ்சிருக்கேன். கெட்டது மாத்திரம் செய்யலையே, சில நல்லதும் செஞ்சிருக்கேன். இது நல்லது இது கெட்டதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நல்லது செய்யற வாய்ப்பும் எனக்கு வருது, கெட்டது செய்யற வாய்ப்பும் எனக்கு வருது. சில நேரம் நல்லதை செஞ்சிருக்கேன், சில நேரம் கெட்டதை செஞ்சிருக்கேன். அது மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லாத நிலைமை வருதே. அப்பதான் அவன் யோசிக்கிறான். அப்போ நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி அதில் செயல்படும் நம்மீது நமக்கே கண்ட்ரோல் இல்ல. அதுதான் பக்தனுக்கு வரக்கூடிய முதல் தெளிவு. அதை இங்க சொல்றாரு. இவை அன்றே நல்ல, இதுவல்லவா நல்ல விஷயம், இவை அன்றே தீய, இதெல்லாம் இல்லையா கெட்ட விஷயம். தெளிவா தெரியுது எனக்கு. ஏபிசிடி, ஏ சி ரெண்டு நல்ல விஷயம் சார், பி டி ரெண்டு கெட்ட விஷயம் சார், என்னால பிரிச்சு சொல்ல முடியுது. இவையன்றே அன்றே, இந்த ஏகாரம் போடுறாரு பாருங்க, அந்த ஏகாரத்துக்கு பொருள் யுனிக்னு அர்த்தம். இவை அன்றே அப்படின்னா டெஃபினைட்னு அர்த்தம், உறுதியா சொல்றேன். இவன்ல செஞ்சான் அப்படின்னா இவன் தான் செய்தான்னு அர்த்தம். அந்த அந்த கன்ஃபர்மேஷன், அந்த டிக்ளரேஷன் அதுல வந்துருது. சோ இவை அன்றே நல்ல, அப்ப எது நல்லதுன்னு எனக்கு சந்தேகம் இல்லாம தெரியுது. இவை அன்றே தீய, கன்ஃபார்ம்டா தெரியுது இதெல்லாம் கெட்ட விஷயம்னு. இவை என்று, இவை சரி, நல்ல தீய இவை என்று இவை அறிவனேலும், அப்படி கொண்டு கூட்டி எடுக்கிறோம். இவை அன்றே நல்ல, இவை அன்றே தீய, இவை என்று இவை அறிவனேலும். இன்னென்னது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு பார்க்க முடிந்தாலும், அறிவனேலும் புரிந்தாலும், ஒரு விஷயம் எனக்கு இதாகல, இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது. எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க அந்த வார்த்தையை. அடைப்பு கமா நீக்குன்னு புரிஞ்சுக்கங்க. அத அடைப்பு என்றால் என்ன? ஒரு விஷயத்த நிறுத்துறது, பிடிச்சு நிறுத்துறது. இப்போ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு அடைப்பு இருந்தா என்ன ஆகும்? தேங்கி நிற்கும். அப்ப அடைப்பு என்றால் தேக்குதல், பற்றுதல், நிறுத்துதல்னு அர்த்தம். நல்லது கெட்டது ரெண்டு இருக்கு. எனக்கு ரெண்டு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவா தெரியுது. இன்னது நல்லது இன்னது கெட்டதுன்னு தெரியுது. ஆனால் அதை பிடித்து வைப்பதற்கோ நீக்கு, அதை போக்குவதற்கோ, டெய்லி காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து நான் செய்யற வேலைகள்ல எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு லிஸ்ட் போட்டுற முடியும். இந்த இன்னைக்கு நைட் வந்து உட்காந்துருக்கேன், காலையில இருந்து நான் செய்த செயல்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி இது குட் இது பேட், இது குட் இது பேடுன்னு போட சொன்னோம்னா போட்டுற மாட்டோமா? நமக்கு தெளிவா தெரியும். போட்டு முடிச்ச உடனே ஒரு விஷயம் யோசிங்க,
இதுல எதை நீக்கணும் எதை சேர்க்கணும்? அடைப்பு. எதை நிறுத்தி வைக்கணும், எதை நீக்கணும்? சார் குட்டெல்லாம் நிறுத்தி வைக்கணும், பேடெல்லாம் நீக்கணும் சார். இந்த அறிவு இன்னைக்கு தான் நமக்கு வருமா? ஏன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வராது? சரி, இன்னைக்கு அந்த அறிவு வந்ததுயா? நாளைக்கு உட்காந்து இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போடுங்க. நீங்க நீக்க வேண்டிய பேடெல்லாம் நீக்கி காலையில இருந்து நீங்க செஞ்சதெல்லாம் வெறும் குட்டாவே இருக்குமா? டெய்லி அப்படி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா குட்டாவே வந்துகிட்டே இருக்குமா? அங்கதான் இந்த பக்தனுடைய முதல் அறிவு பிறக்கிறது. என்னால் ஒண்ணாது என்றால் முடியாதுன்னு அர்த்தம். சார் இது நல்லதுன்னு தெரியுது, இது கெட்டதுன்னு தெரியுது, ஆனால் அதில் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நீக்க வேண்டும்ங்கிற கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல. செஞ்சதுக்கு பிற்பாடு எனக்கு தெரியுது இது நல்ல செயல், இது கெட்ட செயல்னு. செய்யும் போதே அது மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லையே. அடைப்பு நீக்கு என்னால் ஒண்ணாது. இப்பதான் பக்தன் முதல்ல அவன் தோல்விய இறைவன் முன்னாடி சரண்டரினுடைய முதல் கட்டத்துக்கு வரான். ஐயா என்னால முடியாது. அப்ப அது வரைக்கும் இந்த மானுடனாகி நாம் என்ன நினைக்கிறோம்? என்னால் முடியும். நான் இப்ப இங்க வர்றது அகங்காரம் கிடையாது, மமகாரம். மமகாரம் என்றால் அகங்காரம் எதையும் செய்யாது, அது செய்வதற்கு மமகாரம் வேணும். மமகாரம் தான் உடைமை கொண்டது. அகங்காரம் தூண்டுவது. அகங்காரம் தூண்டி மமகாரம், மம என்றால் என்னுடையன்னு அர்த்தம். என்னுடையன்னு சொன்னாலே உடைமை வந்துருது. நான் பெயர் ராஜகோபாலன் சொன்னா சரியா இருக்காது. அப்ப என்ன சொல்லணும்? என்னுடைய பெயர் ராஜகோபாலன் சொல்லணும். உடைய வந்துருதா? அதான் மமகாரம். நான் மனைவி சுபாஷினி அப்படி சொல்லணுமா? என்னுடைய மனைவின்னு சொல்லணும். என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை. அப்ப மமகாரம் தான் இந்த உடைய பூரா மமகாரம். மமகாரத்தை யார் தூண்டி விடுறா? அகங்காரம். சைவத்துல அதை பிரமாதமா சொல்லியிருப்பாங்க. சித்தாந்த சைவத்துல அகங்காரம் ஒன்னும் செய்யாட்டி சும்மா கிடக்கும். கேவல நிலையில் அது தூய அகங்காரம் எதுவும் செய்யாம சும்மா கிடக்கும். ஒண்ணுமே செய்யாதது, வெறுமனை கிடக்கும், அவ்வளவுதான். அது அப்படியே டார்மண்ட் ஸ்டேஜ், கோமால கிடக்கும், ஒண்ணுமே செய்யாதது அப்படியே கிடக்கும். அங்கிருந்து தூண்டப்படும் போதுதான் அது என்னுடையதுங்கிறத உருவாக்க ஆரம்பிக்குது. மமகாரத்துல உருவாக்க ஆரம்பிக்குது. மமகாரம் சிறப்பாக செயல்படுவதுதான் மகத்துன்னு சொல்ற வார்த்தை. மகத்தான காரியம். நான் தூண்டி என்னால் செய்யப்பட்ட பெருஞ்செயலுக்கு தான் மகத்துங்கிற சொல் வந்து விடுது. மகத்துன்னு வடமொழியில வர்ற சொல்லுதான். அதான் மகாத்மா. ஆத்மா வந்து பொதுவானது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆத்மா ஒரு பிறருக்காக நற்செயலை செய்யும் போது அது மகாத்மா ஆயிடுது. மகத், அங்கேயும் மகத் இருக்கு. வார்த்தையை கவனிங்க, அது ரொம்ப சரியான வார்த்தை. மகத். பரமாத்மாவிற்கும் மகாத்மாவிற்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? மகத் என்றால் இன்னும் அதுல நான் உள்ள உட்கார்ந்துருக்கு. பரமாத்மாட்ட அது கிடையாது. பரம் என்றாலே எதுவும் அற்றதுன்னு அர்த்தம். நிர்குணம் பரபிரம்மம்னு சொல்லியாச்சு. அதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப மகத்தை உடைய ஆன்மாவாக இருக்கிறது. மகத்தான காரியம், பிறருக்காக பெருங்காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது, அது மகாத்மா. அப்ப மகத்துங்கிற சொல்லுதான் மகான் வருது. அப்ப இங்க அதை எப்படி கொண்டு வரோம்? இந்த மகத்தான செயலை செய்யற ஒருத்தன் இந்த நல்லது கெட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லதுல அதிகமாக கவனம் செலுத்தி அப்ப செய்யும் போது கூட நீ இன்னும் உன் கண்ட்ரோல் இல்லை, இறைவன் தான் உனக்கு அதுக்கு அருள் கொடுக்குறான் இல்லையா? அப்போ இங்க என்ன பொருள் ஆகுது? அது என்ன சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க, இறையவனே இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது. இதுல எதுவும் ஏன் கண்ட்ரோல் கிடையாதுயா. இதுல எதை நிறுத்தி வைக்கவோ எதையும் தூக்கி எறியவோ அந்த விஷயத்துக்கான கண்ட்ரோல் என்னால முடியாது. என்னால் செயற்பாலது என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? அப்ப முதல் விஷயம், அக்செப்ட் தட் நீ ஒரு சுயம் அல்ல, அதாவது ஸ்வதந்திரம் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தனித்து இயங்கும் தன்மை எனக்கு கிடையாது. அதைத்தான் முதல்ல பெருமாள் முன்னாடி ஒத்துக்கிறான் பக்தன். தனித்து ஆன்மா தனித்து இயங்காதது அப்படின்னு சொல்றான். அது பரமாத்மாவை சார்ந்துதான் இயங்க முடியும். அதுதான் பொருள். அப்ப முதல்ல நீ எதை உணரணும்? தனித்து இயங்க முடியாததுன்னு உணரணும். அதன் பிறகு யாரை சார்ந்து இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல தனித்து இயங்க முடியாது சார், தனியா நிக்க முடியாது சார். அதை ப்ரூவ் பண்றாரு.
என்னால் செயற்பாலது எந்த செயலும் என்னால செய்ய முடியாது. எனக்கு தெரியும் இது நல்லதுன்னு தெரியும், இது கெட்டதுன்னு தெரியும். ஆனா இதுல உன்னை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கும் உன்னை நீக்கிறதுக்குமான காரியங்களை என்னால செய்ய முடியலையே. அப்ப என்னால என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரிந்தாலும் எனக்கு அது மேல எந்த கண்ட்ரோலும் இல்லை. அதுதான் இங்க அப்ப பக்தனுடைய நிலை இப்ப எந்த நிலைக்கு வரான்? தன்னை குற்றவாளியாக உணர்ந்தவன் குற்ற உணர்விலிருந்து வெளியே வருகிறான். எப்படி அந்த வெளியே வரும் அறிவு என்ன அறிவாக அவனுக்கு வருகிறது? தான் செய்த நன்மை தீமைகளை அவனால் தெளிவாக பார்க்க முடிகிறது. எது நன்மை எது தீமை என்று பகுத்து உணர முடிகிறது. அதோடு சேர்ந்து இன்னொரு அறிவும் அவனுக்கு வருது. இந்த நல்லதும் கெட்டதும் பகுத்துணரும் அறிவு நமக்கு இருக்கிறதே தவிர அந்த நல்லது கெட்டதில் ஈடுபடும் போது அதில் ஈடுபடும் நம்மால் என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாம் நமக்கு நல்லது வர வேண்டுமா தீயது வர வேண்டுமா என்று தீர்மானிக்க முடியாது. அடைத்தல் நீக்குதல். நன்மையே எனக்கு வரணும்னு டிசைனை நான் மாத்திக்க முடியுமா? ஏன்னா எனக்கு தெரியுமே நல்லது எது கெட்டது எது. எனக்கு கெட்டதே வரக்கூடாதுன்னு லிஸ்ட்ல இருந்து நீக்கிட முடியுமா? உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சாலும் உனக்கு டிராபிக் ரூல் தெரியும், நீ ஒழுங்கா வண்டி ஓட்டுவ, டிரைவிங் நல்லா தெரியும். அப்ப ஆக்சிடென்ட்டே உனக்கு ஆகாதுன்னு கன்ஃபார்மா சொல்லிருவியா? ஆக்சிடென்ட் ஆகிறது யார் கையில இருக்கு? அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல சார், நான் டிராபிக் ரூல் ஃபாலோ பண்றேன், நான் ஒழுங்கா தான் வண்டி ஓட்டுறேன், நான் வந்து என் வண்டியை கண்டிஷனா தான் வச்சிருக்கேன், எனக்கு 150% எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு சொல்லுவேனா? அப்ப அதுக்கு மேல ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இங்க சொல்றது. எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு டிராபிக் ரூல் தெரியும், லைசன்ஸ் இருக்கு, இவை அன்றைய நல்ல இவை அன்றைய தீய இவை இவை என்று அறிவனையிலும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஆக்சிடென்ட் நடக்குமா நடக்காதாங்கிற கண்ட்ரோல் என் கையில இல்லை. இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது. என்னார் செயற்பாலது நான் என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான். முதல்ல வந்து அவன் அப்படி கையறு நிலையில் பக்தன் நிற்கிறான். நான் என்னுடைய செயல் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவனாக நிற்கிறான். அடுத்தது நான் கொண்டு கூட்டி வாசிக்கிறேன். என்ன கருஞ்சோதி கண்ணன், என்ன என்றால் என்னுடையன்னு அர்த்தம். என்னுடைய கருஞ்சோதி கண்ணன், கருமை நிறத்தில் ஒளி வீசக்கூடிய ஜோதி. நம்ம திரும்ப திரும்ப சிவப்பு நிறத்துல ஜோதி இருக்கு, வெண்ணிறத்துல ஜோதி இருக்குன்னு ஒளிய வந்து அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கருமை நிறத்துல ஒளி வீசக்கூடியவனாக இருக்கிறான் இறைவன். ஆனா கண்ணன். அதனால கண்ணனை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா கருஞ்சோதி கண்ணன். எப்படி சொல்றாரு? நாம் பார்க்கிற கண்ணன்கிறார். அதான் என்னன்னா என்னுடைய என்னுடைய கருஞ்சோதி கண்ணன் கடல் புரையும் சீல பெருஞ்சோதி. கடல் புரையும் என்றால் புரைதல் என்றால் விரிதல்னு அர்த்தம். கடல் புரையும் கடல் போல் விரிந்திருக்கிற சீலம். சீலம் என்றால் புகழ், கம்பீரம், வீரம் எல்லாமே. சீலம் என்றால் ஒட்டுமொத்த ஐஸ்வர்யம், தி பெஸ்ட் குணங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுக்கங்க, அதுதான் சீலம். அப்படிப்பட்ட சீலம் அவனுக்கு எப்படி இருக்கு? கடல் போல் விரிந்து கிடக்கிறது அவன் புகழ். அந்த புகழின் ஒளி பெருஞ்சோதியாக திகழ்கிறது. அவன் புகழ் பெருஞ்சோதி. முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? கருஞ்சோதி கண்ணன். அவர் சொல் ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்த சொற்களை பயன்படுத்துறாரு நம்மாழ்வார். கருஞ்சோதி கண்ணன் சொல்லும் போது கரிய ஒளி பெற்றவனாக திகழ்கிறான். மேல பாட்டுல சொன்னாரு, நீங்க கவனிச்சீங்க என்ன தெரியும்? அந்த ஆளு நம்மாழ்வார் இருக்காரு, ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டுவல், ஒரு டைகோட்டமி போட்டுக்கிட்டே வராரு பாரு. புகழ்வோம் பழிப்போம், மதிப்போம் இகழ்வோம், இப்படி வந்தார். அப்போ ரெண்டும் ரெண்டு ரெண்டா இருக்கா? இரட்டை இரட்டையா வருதா? எதிரெதிரா வருதா? அடுத்ததுல வந்தாரு நல்ல தீய ரெண்ட சொன்னாரு. இவை நல்ல இவை தீயன்னு சொன்னாரு. இப்ப இதை பிரிச்சு பாக்குற பக்தன், இது நல்லது இது தீயதுன்னு பிரிச்சு பாக்குற பக்தன் வந்தான். இப்ப அந்த பக்தன் எல்லாமே எப்படி ஆகுது? ரெண்டுமே அவன் தான். நல்லதும் அவன் தான், தீயதும் அவன் தான். அவன் செய்யற செயல் தீய செயல் மாதிரி தெரியும். அதனாலதான் கண்ணனை கொண்டாந்து கருஞ்சோதின்னு போற. கருஞ்சோதினா என்ன? இந்த இடத்துல தீயதுன்னு நம்ம சொல்றதுக்கு கருப்பு கலர் போடுறோம். கருஞ்சோதி கண்ணன். கண்ணன் ஏன் போடுறாரு? இது வரைக்கும் நாராயணனை சொன்னீங்க, இங்க என்ன கண்ணன் வரான்? அவதாரத்துல கண்ணன் வந்துதான் எதெல்லாம் எம்என் நம்பியார் வேலையோ
எதெல்லாம் PS வீரப்பா வேலையோ அது அத்தனையும் இந்த ஆள் செஞ்சார் இல்லையா? எத்தனை சதி, எவ்வளவு அஹ், குறுக்கு ஐடியா, என்னெல்லாம் செஞ்சார். அப்ப அதை பார்க்கும்போது அது எப்படி தெரியும்? நீங்க கண்ணனை ரொம்ப ஈஸியா குற்றம் சொல்ல முடியும். குந்தி திட்டுறா கண்ணனை, எத்தனை பேர் திட்டியிருக்காங்க கண்ணனை, ஏகப்பட்ட பேர் திட்டுறாங்க கண்ணனை. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இது அத்தனைக்கும் காரணம் நீதான். ஒரு வார்த்தை நீ சொன்னா இது நடந்திருக்காது, நீ இந்த ரகசியத்தை சொல்லியிருந்தனா இந்த விஷயமே நடந்திருக்காது. இப்படி எவ்வளவு பேர்ட்ட அவன் பேர் வாங்குறான், எவ்வளவு பேர்ட்ட பேச்சு வாங்குறான், எப்படியெல்லாம் விஷயங்களை அப்படியே தலைகளை திருப்பி விடுறான். அப்படிப்பட்ட கண்ணன் கருஞ்செய்வம், இந்த இடத்துல அது கருஞ்சோதி கண்ணன். ஆனால் நமக்கு புரியாத அவன் செயல், தீய செயல் மாதிரி தெரியும். ஆனா அவன் கடல் போல் விரிந்து கிடக்கும் அவன் புகழை கவனித்து பார்த்தால் அது பெருஞ்சோதி என எழுந்து நிற்கும். அவன் பாரத யுத்தத்தை நடத்தாம இந்த உலகம் வேறொன்றாக மாறி இருக்காது. இன்னும் சொல்ல போனா அவன் ஒரு யுகத்தை மாற்றி அமைத்தவன். கிருஷ்ணன் வரும்போது இருந்த யுகமும் அவன் கிளம்பி போகும்போது இருந்த யுகமும் மாற்றப்பட்ட ஒன்று. எவர் மன்னராக வேண்டும், எது அரசாள வேண்டும், எது இறை வழிபாடாக இருக்கும், எது யாகமாக இருக்கும், எல்லாத்தையும், எது வேதமாக சொல்லப்படும், எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு போயிட்டான். அதுக்குத்தான் அவன் அந்த யுத்தத்தை கொண்டு வந்தான். அப்ப யுத்தத்தை மட்டும் பார்க்கும்போது அவன் வில்லன், யுத்தத்திற்கு பிறகு இந்த உலகம் மாறி நிற்கதை பார்க்கும்போது அவன் ஹீரோ. கருஞ்சோதி கண்ணன் சீல பெருஞ்சோதி, தனது புகழால் பெரும் ஜோதியாக ஒளிர்பவன், அவன் செயல்களில் கருஞ்சோதியாக திகழ்பவன். இந்த டிஃபரன்ஸ் தான் நீங்க நம்மாழ்வார்ட்ட பிடிக்க வேண்டியது. ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாரு. பாட்டு ரொம்ப தெளிவா ஈஸியா இருக்கும். புகழ்வோம் பழிப்போம், இகழ்வோம் மதிப்போம், இவை அன்றே நல்ல, இவை அன்றே தீய, கருஞ்சோதி கண்ணன் பெருஞ்சோதி சீல பெருஞ்சோதி, ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு. ரொம்ப எளிதா இருக்கு பாட்டு. ஆனா கவனிக்கல. அதனாலதான் முதல்ல அந்த அந்த ஹிண்ட நம்ம வச்சுக்கிறோம். பொருள் தொடரந்தாதி, பொருள் தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லும் போதுதான் நம்மாழ்வாரனுடைய ஆழம் என்னன்னு நமக்கு தெரியுது. அப்போ யாரிடம் என் நெஞ்சு ஆட்பட்டதுன்னு பக்தன் இப்ப சொல்றான் பாருங்க. என்ன கருஞ்சோதிக்கன், என்னுடைய கருஞ்சோதியாக விளங்கும் கண்ணன். கண்ணனோட ஏன் ஈஸியா கனெக்ட் ஆக முடியுது? ஐயோ அவன் நம்மள மாதிரி நல்ல வெண்ணெய உருட்டி உருட்டி திம்பான். யோசிச்சு பாருங்களேன், இருக்கிறதுலயே இந்த கண்ணனும் பிள்ளையாரும் தான் பயங்கர ஃப்ரெண்ட்லியான கடவுள். என்ன பலகாரம் யோசிச்சு பாருங்க, மத்த எல்லாத்துலயும் இவ்வளவு தீனி உண்டா, இவ்வளவு பலகாரம் உண்டா? கோகுலாஷ்டமி வந்தாச்சுன்னா நீங்க சீடை, முறுக்கு, அப்பம், அதிரசம், லட்டு, வெண்ணெய், நெய், பால், தயிர், நீங்க எத்தனை ஐட்டம் ஐயாக்கு வச்சு ஆகணும். பிள்ளையார் சதுர்த்திக்கு பாருங்க, கொழுக்கட்டைய வையும்பாரு அவரு, கரும்பு வையும்பாரு, பொறி வையும்பாரு, அவல் வையும்பாரு, வெல்லம் வையும்பாரு. 2 பேரும் தான் நமக்கு பயங்கர தோஸ்துகள். அப்படியே ரொம்ப நம்மள மாதிரி அவங்க. அப்படியே மூச்சு அப்படியே பிள்ளையார கும்பிடுறதுக்கு நீங்க ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். அப்படியே யோகத்தில் உட்கார், தியானத்தில் உட்கார், அப்படியே என்ன சொல்றது, சாக்த வழிபாடு மாதிரி உட்காந்து மந்திரத்தை 1,00,000 தடவை சொல்லு, அதெல்லாம் கிடையாது நம்ம ஆட்களுக்கு. அதனாலதான் கண்ணன் என்னுடைய கண்ணன்னு சொல்ல முடியுது. அவன் நம்ம இருளை பிரதிபலிக்கக்கூடிய கடவுள் அவன். என்ன கருஞ்சோதி கண்ணன், கடல் புரையும் சீல பெருஞ்சோதி, அப்பேற்பட்ட தெய்வம். அதற்கு என் நெஞ்சு ஆட்பற்றதே, ஆட்பெற்றதே, பெற்றதே தான் ஆட்பெற்று அப்படின்னு முடியுது. அவனுங்கிட்ட என் நெஞ்சு போய் ஆட்பட்டது, அவனுக்கு அடிமையானது. அப்படி அடிமையானதால் என்னின் புகு புகழார் யாவரே, என்னை விட புகழுடையவன் யார் அப்படின்னு கேட்கிறார். கண்ணனுக்கு என் நெஞ்சு ஆட்பட்டு விட்டது. அப்ப அதை விட புகழ்பெற்ற, என்னை விட புகழ்பெற்றவன் எவன் இருக்க முடியும்? பின்னையும் மற்ற எண்ணில், என் இல்னா எண்ணில் சேர்த்து சொல்லுங்க. வேற விதமாக யோசிச்சு பார்த்தாலும், வேற எப்படி யோசிச்சு பார்த்தாலும்னு அர்த்தம். மற்ற பின்னையும், அதுக்கப்புறம் உட்கார்ந்து எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும், மிகு புகழேன் யானல்லால், என்னை தவிர புகழுடையவன் எவனும் இல்லைன்னுட்டார். எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும், அது என்ன அண்டர்லைன் அந்த வேர்ட், எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் என்னோட புகழுடையவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கண்ணனை வணங்குகிறேன், நாராயணனை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், அப்போது வேறு மார்க்கங்கள் இருக்கின்றனவா என்றால் வேறு மார்க்கங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த வேறு மார்க்கங்களை எல்லாம் நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும்
பின்னையும் மற்று எண்ணில், மற்று என்றால் மாற்று, இதற்கு அல்டர்னேட். இதற்கு அல்டர்னேட்டா நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த அல்டர்னேட்டா இருக்கக்கூடிய பிற வழிமுறைகள், பிற உபாயங்கள், இதையெல்லாம் பிற தெய்வங்கள், இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தா கூட இல்ல, இறைவனையாகிய கண்ணனை வணங்கியதால் தான் மிகு புகழேன் யான் அல்லால், என்னை தவிர வேற எவனும் அந்த மிகு புகழ் உடையவனாக ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப பக்தனுடைய நிலையை என்னன்னு சொல்லுவோம்? நீதான் புகழவே மாட்டேன்னு சொன்ன இல்லையா? நான் புகழ்ந்தால் உனக்கு இகழ்ச்சின்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றான் பக்தன்? நான் புகழுடையவன்னு சொல்லிட்டான். என்னின் மிகு புகழார் யாவரே, என்னை விட புகழுடையவன் எவன் இருக்க முடியும்னு கேக்குறான். அப்ப புகழ் யாருக்கு யாருக்கு தேவைப்படுகிறது? மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இறைவனை நீ புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவன் சீல பெருஞ்சோதி. எப்படிப்பட்ட சீல பெருஞ்சோதி? கடல் உறையும் சீல பெருஞ்சோதி. கடல் போல் ஆழமும் கடல் போல் விரிவும் கொண்ட புகழால் ஒளிர்பவன் அவன். இதுல நீ அந்த புகழை கொண்டு உன் புகழை கொண்டு நீ சொன்ன உடனே அவன் புகழ் கூடிடும், நீ சொல்லாம விட்டனா அவன் புகழ் குறைஞ்சிருமா? அப்படி கிடையாது. ஆனால் அவனை வணங்குவதால் அந்த புகழ் எனக்கு கிடைக்கிறது. ஆகவேதான் என்னின் மிகு புகழார் யாருளார்னு கேக்குறாரு. என்னை விட புகழ் உள்ளவன் எவன் இருக்கான்? ஏன்னா இப்ப எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் புகழ்ந்து அவனுக்கு கூட வராது, நான் புகழாம இருக்கிறதுனால அவன் புகழ் குறையாது. ஆனா அவனை வணங்கியதால், அவனுக்கு என் நெஞ்சு ஆட்பட்டதால் எனக்கு புகழ் வருகிறது. அப்ப புகழ் நான் கொடுத்து வரல. இரண்டாவது பாட்டுல இருந்த ஒரு ஒரு தயக்கம் மிகுந்த, ஒரு குற்ற உணர்வில் இருந்த ஒரு பக்தன் இந்த நிலைக்கு எங்க வந்துட்டான் இப்போ? ஐயா, அவனை நான் புகழ்ந்தாலும் நான் இகழ்ந்தாலும், நான் புகழாம இருந்தாலும் நான் இகழாம இருந்தாலும், அவனுடைய கடல் போன்ற விரிவும் ஆழமும் மிக்க அவன் புகழுக்கு ஒரு நாளும் குறைவு வராது. அந்த இடத்துக்கு வந்துட்டான். இது பக்தனுடைய ஸ்டேட் அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க. என் நெஞ்சு ஆட்பெற்றதால் என்னின் மிகு புகழார் யாவரே, பின்னையும் மற்ற எண்ணில் புகழேன் ஞானல்லால், என்னை தவிர யாராலே அது முடியாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். சரி, அடுத்த நிலை எப்படி வருது பாருங்க. மாய அம்மா, கொண்டு கூட்டி வாசிக்கிறேன். மாய அம்மா. மாய அம்மா என்றால் இந்த இடத்துல வந்து தலைவனேன்னு அர்த்தம். அம்மா, அம்மா, மிக பெரும் ஒருவன், தலைவன். மாய அம்மா, மாயம் காட்டும் தலைவனே என்கிற பொருள். மாயம் காட்டும் தலைவனே, பேசில். பேசில் என்றால் சொல்ல போனால், அது உண்மையை சொல்றதா இருந்தா நம்ம சொல்லல, சரியா பேசுறதா இருந்தா அதை சொல்லணும், நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி பேசில் என்றால் என் மனதில் இருப்பதை வெளிப்படுத்துகிறேன் என்றால், பெற்ற தாய் நீயே, என்னை பெற்ற தாயும் நீதான், பிறப்பித்த தந்தை நீ, நான் பிறப்பதற்கு காரணமாக இருந்த தந்தையும் நீயே, மற்றையார் ஆவாரும் நீ. மற்றையார்னா யாரு? அப்போ ஒரு வரிசை இருக்கு. நான் இப்ப யார வணங்குறேன்? தெய்வத்தை வணங்குறேன். ஆனா நமக்கு ஒரு வரிசை இருக்கே, மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்ப நான் தெய்வத்துக்கிட்ட நேர போய் இப்ப சொல்றேன். அப்ப முதல் வரிசை யாரு? எப்பா, மாதாவும் நீதான், பிதாவும் நீதான், குருவாக வந்தவர் அவர்தான் மற்றையார் ஆவாரும். குருவாக ஆகுபவரும் ஆச்சாரியனாக வருபவரும் நீயே, எல்லாமே நீதான். தெய்வமும் நீதான், தாயும் நீயே, தந்தையும் நீயே, ஆச்சாரியனும் நீயே, தெய்வமே நீதான் எல்லாமே. மாயவளை, மாயவளை, மா பெரிய, மாயவளை மாய உருக்கொண்டு வந்தவளை யாரு? பூதனை. அவள் அரக்கி, ஆனால் அவள் எந்த தோற்றத்துல வரா? ஒரு அழகிய பெண் தோற்றத்துல வரா. அதான் மாய தோற்றம். அவள் உருவம் பெரிய உருவம், அதான் மாயவள். மாயவள் பெரிய மாய உருவம் கொண்டவள். மாய, அவள் இறந்து போகும்படி முலை வாய் வைத்த நீ, அவள் மாயும்படி. மாமாயவளை மாய,
மாயங்களை காட்டக்கூடிய பெரும் உருவம் படைத்த அவள் மாயும்படி முலைவாய் வைத்த அவள் மார்பில் இது பேர் என்ன, பாலருந்தும் இதுல அவள் உயிரை அருந்தியவன், பாலருந்துவதாக காட்டி அவள் உயிரை அருந்தியவன். மாய முலைவாய் வைத்த நீ காட்டும் நெறி எற்றையோ. எற்றையோ என்றால் எப்பேற்பட்டதப்பா, ஆச்சரியத்துல சொல்லு, எத்தன்மை ஏதோ அப்படிங்கறதுதான் எற்றையோ. எற்றை ஓ, ஓங்கிறது ஓகாரம், வியப்பை குறிக்கக்கூடிய சொல். எற்றையோ எப்பேற்பட்டது, வியந்து சொல்றது. நீ காட்டும் நெறி எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட நெறி அவன் காட்டிட்டான். அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை சொல்றாரு. மாயவளை மாய முலைவாய் வைத்த. அதுக்கு மேல என்ன சொல்றாரு கவனிங்களேன். நம்மாழ்வாரனுடைய சாமர்த்தியம் இருக்கு. பெற்றதாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மற்றையார் ஆவரும் நீ. தேவன் சொல்லிட்டாரு, எல்லாமே நீதான் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன், இறைவன் அவதாரத்துல ஒரு செயலை போடுறாரு. ஏன் இந்த செயலை போடணும்? இங்க காளிங்கன் சிரத்தின் மேல் ஆடிய ஒரு செயலை இங்க சொல்லியிருக்கலாமே. அங்கிருந்த கோபியர் பெண்களினுடைய ஆடைகளை தூக்கி சென்ற அந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கலாமே. எதனால் இவர் பூதனையினுடைய செயலை இங்க சொல்லுகிறார்? அப்படி யோசிக்கணும். நான் சொன்னேனே, அவர் நம்மாழ்வார், எல்லா ஆழ்வாரும் அதான். ஆனா நம்மாழ்வார்ட்ட நம்ம கூடுதல் கவனத்தோட இருக்கணும். எதனால ஒரு சொல்லை, ஒரு ஒரு செயலை ஏன் இங்கு செய்கிறார், இங்க கொண்டு வந்து சொல்றாருன்னு கவனிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப தியானிக்க வேண்டிய ஒண்ணு. அவ்வளவு கவனத்தோட அதை எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னு வைங்களேன், பூதனை என்பவள் யார்? பூதனை என்பவள் ஒரு அரக்கி. அந்த அரக்கியின் நோக்கம் என்ன? இந்த குழந்தையை கொல்லுவது, அழிப்பது. சரி, அப்ப இந்த குழந்தையை அழிப்பதனால் இந்த அரக்கி நேர தனது வலிமையை பயன்படுத்தி அந்த குழந்தைய ஒரே மிதியா மிதிச்சு சட்னி ஆக்கிட்டு போயிருக்கலாமே, செய்யல. இப்ப அவ எப்படி வரா? மாய உரு கொண்டு வருகிறாள். அந்த மாய உரு எப்படிப்பட்டது? எந்த குழந்தையும் மார்பில் பால் அருந்துவதை விரும்பும். முலைப்பால் அருந்தும் குழந்தை அவங்க அம்மாட்ட தான் குடிக்கும்ங்கிறது இல்ல, வேற எந்த அம்மா முலை கொடுத்தாலும் அந்த குழந்தை குடிக்கும். கிராமங்கள்ல எல்லாம் ஒரே இந்த அதாவது குழந்தை இருக்கக்கூடியவங்க 2-3 தாய்மார்கள் இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு குழந்தையோட அம்மா எங்கேயாவது வெளியில போயிருக்காங்க, இதா இருக்கு, குழந்தை உடம்பு சரியில்லை, அதெல்லாம் உண்டு. முன்னாடி சில குறிப்பிட்ட காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்க, குழந்தைக்கு அந்த அம்மாட்ட பால் குடிக்கிற குழந்தைக்கு அந்த காய்ச்சல் வந்துருங்கிறதுனால அந்த அம்மாட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதே போல குழந்தை பெற்று குழந்தைக்கு பால் ஊட்டிட்டு இருக்கிற வேற அம்மாட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுப்பாங்க. அந்த அம்மா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும். அப்போ குழந்தைக்கு மார்பில் பால் இருந்தது மட்டும்தான் தெரியும். அந்த பாலை கொடுப்பது யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப குழந்தை விரும்பும் ஒரு உருவத்துல இவ வரா. யாரு வரா? இந்த குழந்தையை அழிக்க நினைக்கிறவ வரா. அப்ப இதுதான் நீ காட்டும் நெறின்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. அப்ப இது என்ன? உன் முன்னாடி இந்த உலகத்துல உன்னை பிறக்க வைப்பேன். சரி, அதான் பிறக்க வச்சியே, நீ தானே பெற்ற தாய் நீ, பிறப்பித்த தந்தை நீ, அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, பிறக்க வச்ச. ஆனால் உலக இன்பம் உன் முன்னால் அழகிய இளம் பெண்ணாக வந்து நிற்கும். உனக்கு மிகவும் பிடித்த ஒரு குழந்தை முலைப்பாலை எப்படி விரும்புமோ அப்படி விரும்புவதை போல், அந்த விரும்பும் ஒன்றை தருவது போல இந்த உலக இன்பம் உன்னை உசுப்பேற்றும். அதை நீ என்ன செய்யணும்? அந்த உலக இன்பத்தை நீ வேரோடு அழிக்க வேண்டும். அதுகிட்ட போகவே கூடாது. அதுதான் அவன் காட்டி கொடுத்தான். மாயத்தை உணர். உலக இன்பம் உன்னை அழிப்பதற்குத்தான் வருது. உனது ஆன்மாவை அழிப்பதுதான் அதன் நோக்கம். ஆனால் அது தன்னுடைய சுய உருவத்தை காட்டினா நீ சுதாரிச்சிருவேங்கிறதுனாலதான் அது உனக்கு மிகவும் பிடித்த உருவத்தை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறது. உனக்கு நன்மை செய்வதாக சொல்லி, உனக்கு இன்பம் தருவதாக சொல்லி உலக இன்பம் உன்னோடு உனக்குள் வருகிறது, உன்னை நோக்கி வருகிறது. அதுதான் இங்க எடுக்க வேண்டிய பொருள். So this is the basic idea.
அதுதான் நீ காட்டும் நெறின்னு சொன்னாரு. அப்போ என்னை நீதான் பிறப்பிக்கிற, நீதான் என்னைய பெத்தெடுத்த, அதே நேரம் என்னை இந்த இடத்துல இருந்து இது இப்படி கிடையாதுப்பான்னு என்னைய எனக்கு ஒரு அறிவூட்டும் ஆசானாக இருக்கிறதும் நீயாதான் இருக்க. அப்பா எப்பேற்பட்ட வேலையப்பா நீ காட்டுற. அதனாலதான் ஆச்சரியப்படுறாரு. நீ காட்டும் நெறி எற்றையோ, அப்பா என்ன வேலை காட்டுறியா நீன்னு ஆச்சரியப்படுறாரு. அது இதுதான் நம்மளுடைய ஸ்டைல். இந்த ஸ்டைல் வந்துருச்சா? அப்ப இறைவனது முதல்ல இறைவனது செயலை என்ன சொன்னோம்? புகழ்ந்து அப்படியே மகிழ்ந்து நின்றோம். அதுக்கப்புறம் ஆச்சரியப்படுறோம். அப்பா எப்படி என்ன டிசைன்பா, எவ்வளவு யுனிக்கா ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்க, எவ்வளவு அருமை பாராட்டுறோம். அடுத்து இவ்வளவு பிரமாதம் ஆயிடுச்சு, அதை போய் பார்க்கணும். இப்ப அவனை போய் சேரணும்னா இதுக்கப்புறம் ஒரு கேப் விடுவாரு பெருமாள். எல்லாம் நடந்துருச்சு, அப்படியே வியந்துட்டேன் புகழ்ந்துட்டேன் வியந்துட்டேன், அவன் தான் எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இனி வேற வழியே இல்லைங்க, அவனை போய் சேர்றது மட்டும்தாங்க எனக்கு குறிக்கோள். அப்படி சொல்லும் போது நம்மால் கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிருவாரு. எல்லாம் உணர்ந்த உடனே 10 நாள்ல உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே 11ஆம் நாள் முக்தி. நேரடியா பெருமாள் வந்து வாங்க சரண் கூட்டு போயிடுவாரு. அங்கதான் விளையாட்ட ஆரம்பிப்பாங்க. கண்ணாமூச்சி ஆடுவான், ஒளிஞ்சு ஆடுவான். அதுதான் இந்த 6வது பாட்டுல வருது பாருங்க. நெறிகாட்டி நீக்குதியோ நின்பால், நின்பால் நெறிகாட்டி நீக்குதியோ, இதுதான் வழி. நின்பால் உன்னை வந்து சேர்வதற்கு, நின்பால் வந்து சேர்வதற்கு நெறி காட்டி, வழியை காட்டி. நெறினா என்ன? வழிமுறை. வழிமுறையை காட்டி நீக்குதியோ, அப்படி ஒதுங்கிக்கிறியோ. பெருமாள் ஒதுங்கிடுறாரு. இதுதான் வழிமுறைன்னு காட்டியாச்சு. ஆச்சாரியன் உனக்கு அருள் புரிவார், நான் ஆச்சாரியனா நான் உனக்கு அனுப்புறேன், அனுப்பிட்டு நீ மட்டும் போயிடாதையா, அதான் ஆச்சாரியன் வந்துட்டான்ல நீ போனா. அதுதான் இங்க பதறாரு இவரு ஆழ்வார். நின்பால் நெறிகாட்டி நீக்குதியோ, அப்படி செய்ய போறியா? கருமா முறிமேனி காட்டுதியோ. அர்ச்சாரூபத்தை கேக்குறாரு. கருமா முறி, முறி என்றால் முளை அப்படின்னு அர்த்தம். முளைனா தளிர், இலை நுனியில அப்படி தளிர் வருது இல்லையா, அது. எந்த முறி? மாமுறி, மாமரத்தினுடைய தளிர். கருமாமுறி, கரிய நிறத்தில் மாந்தளிர் போல் இருக்கும் உனது மேனி அழகை காட்டுகிறாயா, காட்ட போறியா? இல்லை நீ தள்ளி நிறுத்த போறியா? மேல் நாள் அறியோமை, அறியாதவர்களை, அறியாத எம்மைன்னு அர்த்தம். மேல் நாள்னா என்ன? இதுக்கு முன்னாடி உள்ள நாள்ல என்னெல்லாம் செஞ்சேன், என்ன பாவம் பண்ணியிருக்கேன், என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் இந்த பிறவில ராஜகோபாலனா இருக்கேன். ராஜகோபாலனா இருந்து நான் என்னென்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாதிக்கு பாதியாவது சொல்லிடுவேன். என்ன நல்லது பண்ணேன், என்னது கெட்டது பண்ணேன்னு. போன பிறவில என்ன செஞ்சேன்னு கேட்டா, அதுக்கு முந்தின பிறவில என்ன செஞ்சேன்னு கேட்டா, அனாதி காலமா பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த பிறவில என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. மேல் நாள், என்னுடைய பழைய பூர்வ ஜென்மங்களில் எல்லாம் அறியோம், அறியாத எம்மை, அறியோமை, அதுல எல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருக்கேன், அதாவது என் பிறை, என்னுடைய என்ன சொல்றது, அந்த பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் போன்றவற்றை எல்லாம் எனக்கு தெரியாது, என்னால அதை உணர முடியாது. அப்படிப்பட்ட என்னை என் செய்வான் எண்ணினாய், என்ன செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன் வடிவத்தை காட்ட போறியா, இல்ல இதுதான் வழின்னு காமிச்சிட்டு விலகி நிக்க போறியா? கண்ணனே ஈது உரையாய், எனக்கு ஏதாவது சொல்லு. என் செய்தால் என் படோம் யாம். இங்கதான் கவிஞன் வந்து உட்கார்றான். ஐயா நீ என்னை என்ன செய்ய போற? எனக்கு அறிவை காட்டின, எனக்கு ஒரு போதத்தை வரவழைச்ச. முதல்ல வந்தது போதம். போதம் என்றால் என்ன? கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னு சொல்றது அவேர்னஸ் கிடையாது. there is a difference between awareness and consciousness. அவேர்னஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு தெரியுது கண்ணு முன்னாடி, இது கல்லு இது மண்ணுன்னு தெரியுது. கான்சியஸ்னா என்ன? கல்லுல கால் வந்து குத்தும், மண்ணுல காலை வச்சு போலாம். அது என்னது? அவேர்னஸுக்கு அடுத்த நிலையான கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்ல ஒரு தேர்வு வந்துருது, தெரிவு வந்துருது. கவனமாக இருக்கு. எது கவனமா இருக்கணும்? இது சூடா இருக்கும், அடுப்பு மேல தோசைக்கல் இருக்கு, இது சூடா இருக்கும் கான்சியஸ்னஸ் சொல்லுது. அப்ப சூடா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு இடுக்கி வச்சு எடு. அப்ப இதுதான் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் உங்களை தெரிவு செய்ய வைக்கும், தேர்வு செய்ய வைக்கும். அப்ப
கான்சியஸ்னஸ் வந்த உடனேயே நல்லது கெட்டது தெரியுது. எதை தேர்ந்தெடுக்கிறது எனக்கு தெரியலையே, அதுல என் கண்ட்ரோல் இல்லையே, கான்சியஸ்னஸ் தோத்து நிக்குது. எவ்வளவு கான்சியஸா இருந்தாலும் நான் தவறு செஞ்சிடுறேன், எவ்வளவு கான்சியஸா இருந்தாலும் என்னால நல்லது செய்ய முடியல. அப்ப இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு எனக்கு முதல்ல ஒரு அவேர்னஸ்ல இருந்து கான்சியஸ்னஸுக்கு போய் இப்பதான் எனக்கு வந்து ஒரு ஐ அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். இப்பதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகுது. ஆமா, ஏன் இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லையே, எனக்கு அப்பதான் ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அந்த புரிதலுக்கு அடுத்த நிலையில இதெல்லாம் யாரால டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கண்ணன் ஒருத்தர் இருக்கான், கருஞ்சோதி கண்ணன், சீல பெருஞ்சோதி, அவனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆஹா, மகிழ்ச்சி ஆயிட்டேன், நான் ஹாப்பியாறேன். அதன் பிறகு பெற்ற தாய் நீ, பிறப்பித்த தந்தை நீ, என்னை இதெல்லாம் காமிச்சு இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் காமிச்சு இதான் நெறி, மாயங்கள் நிறைந்த உலகத்துல இருக்க மாயத்தை தாண்டி என்னை வந்து சேர்வாயாகன்னு சொல்ற. சரி, நீ சொல்லிட்ட, எப்படி எல்லாத்தையும் தாண்டி வர்றது? சொல்லிட்டு தள்ளி நிக்க போறியா, இல்ல உன்னுடைய உருவை எனக்கு காட்டி தரப்போகிறாயா? எப்படி வரணும்னு காட்டினா தானே நான் அதை பார்த்து வர முடியும், அதை காட்ட போறியா? ரெண்டையும் கேட்கிறாரு, ஆப்ஷன் கேட்கிறாரு. நீயா செய்ய போற? தள்ளி நிறுத்த போறியா, இல்ல காமிச்சு கூப்பிட்டுக்க போறியா? அது என் பாவ புண்ணியத்தை பொறுத்தது, அது எனக்கு தெரியாது. மேல்நாள் அறியோமை, எனக்கு இருக்கிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நீ எனக்கு செய்ய போற, அது என்னன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன செய்யலான்னு இருக்க? ஐயா, தயவு செய்து சொல்லு, நீ சொன்னாத்தான் அதுல ஈடுபடுவேன். அப்படியா சொல்றேன்? அடுத்த வரியில அவரு அப்படியே வந்து டபால்னு சரண்டர் ஆறாரு பாருங்க. என் செய்தால் என் படோம் யாம். நீ இந்த ரெண்டுல ஆப்ஷன் கேட்டேன், நெறிகாட்டி நீக்குதியோ கர்மா முறிமேனி காட்டுதியோன்னு கேட்டேன். சரி, இந்த ரெண்டுல என்ன செய்ய போறேன்னு தெரியல, சொல்லுன்னு சொன்னேன். நீ சொல்லலைனாலும் நீ எதை செஞ்சாலும் அதை நான் படமாட்டேனா? அதுல இருந்து தப்பிக்க முடியுமா என்னால? அந்த அதுதான் அறிவு, ஞானம். இப்பதான் விஸ்டம், அறிவு ஞானமாக மாறும் இடம் இது. என் செய்தால் என் படோம் யாம். நீ என்ன செய்தாலும் நாம் அதில் ஈடுபடவே போகிறோம். என் செய்தால் என் படோம் யாம். நீ என்ன செஞ்சாலும் அதுல நாம ஈடுபடாம இருக்க முடியுமா? நாங்க நீ வந்து கருமா முறிமேனி காட்டினாலும் அதை நாங்க அனுபவிக்கத்தான் செய்யணும், நீ நெறிகாட்டி நீக்கினாலும் அதை செய்யத்தான் செய்யணும். சொல்லு சொல்லுன்னு கேட்டுக்கிறது என் திருப்திக்கு கேட்கிறேன். நீ லெப்ட் கையை காமிச்சிட்டு ரைட்ல திரும்பினா இஷ்டம், நீ செய்யலாம். பின்னால வர்ற நான் எப்படியும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஈது உரையாய் கண்ணனே, என் செய்வாய் என் செய்வான் எண்ணினாய். இதை என்ன செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் கடைசியா எனக்கு ஒரு ஞானம் வருது. என் செய்தால் என் படம் யாம். நீ என்ன செய்தாலும் அதை நாங்க படாம ஈடுபடாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறது. அடுத்த பாட்டு இன்னும் சுவாரஸ்யமா சொல்றாரு. பூமேவிய செம்மாதை, யாரு பூமேவியவள்? யாரு? ஸ்ரீதேவி பிராட்டி. செம்மாது, சிவந்த நிறமுடையவள். அவன் நல்ல கலர். நம்மால்தான் கரிச்சட்டியா இருக்காரு, அவன் அம்மையார் வந்து நல்ல கலரா இருக்காங்க. செம்மாது அப்படின்னு கிரண்ய வர்ணம்னு வடமொழியில சொல்றது, தங்க நிறத்துல இருக்கக்கூடியவளா இருக்கா தாயார். பூமேவிய செம்மாது, தாமரை மலரில் உறையும் திருமகளை எப்படி உடையவர் அவர்? நின் மார்பில் சேர்வித்து, உனது மார்பில் சேர்த்து கொண்டு, பாரிடந்த அம்மா, இந்த உலகத்தையே அளந்த பெருந்தலைவனே. அந்த வரிய பாருங்க, தாயார மார்பில சேர்த்துக்கிட்டு உலகத்தையே அளந்தான். சக்தி சேர்ந்த உடனே சிவம் வந்து எல்லாவற்றையும் மீறி நிற்கும். ஆனா சக்தி ஹிருதயத்துல இருக்கணும், நெஞ்சில இருக்கணும். பூமேய செம்மாதை நின் மார்பில் சேர்வித்து பாரிடந்த அம்மா, வார்த்தை ரொம்ப தெளிவா வச்சிருப்பாரு. பார் இடந்த, சாரி அளந்தன்னு சொல்லிட்டேன், பார் இடந்த, பூமிய தோண்டி எடுத்து நிறுத்தினான் வராக அவதாரம். பாரிடந்த அம்மா, அப்பேற்பட்டவனாக நீ நின்ன, பூமியை காப்பாத்தி இப்படி கொண்டு வந்து வச்ச. நெஞ்சில ஸ்ரீதேவி தாயார் இருக்காரு, முகத்துல மூக்கு மேல பூதேவி தாயார் பூமாதேவி இருக்கா. அப்படி நின்ன நீ. இந்த சிம்பிளா யோசிச்சு பார்த்தா ஒண்ணு தெரியும், நெஞ்சில இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம்ங்கிறது லக்ஷ்மி தேவி. செல்வம், செல்வம் ஏன் நெஞ்சில இருக்கணும்? ஸ்ரீ நிவாசன், ஸ்ரீ வல்சன், தாயாரினுடைய தாயார் யாரு? அனைத்து செல்வங்களும்
அனைத்து மங்களங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அவளிடத்துலதான் இருக்கு. அவள் எங்க இருக்கா? பெருமாள் நெஞ்சில இருக்கா. அப்ப கவனிங்க, அப்ப நெஞ்சில் நிலைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் செல்வம். நெஞ்சில என்ன செல்வம் வச்சிருக்க நீ? அதுதான் நிஜமான செல்வம். அதான் மகாலட்சுமி தாயார். திரும்ப திரும்ப அவளை வணங்கினா பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் இல்ல. நான் என் அனுபவத்துல ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, எனக்கு இன்னும் பண தேவை இருக்கு. ஆனா என் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொரு முறையும் மேம்பட்டு கொண்டே வர்றதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் மகாலட்சுமி எனக்கு கொடுக்கக்கூடிய அருள். அவள் மங்களம், அந்த ஐஸ்வர்யம் நெஞ்சில் அவள் வந்து இருந்து, அவ சொல்லால, அவ என் நெஞ்சில இருக்கும்போது வரக்கூடிய சொல்லெல்லாம் மங்கள சொல்லா, நல்ல சொல்லா இருக்கும். அந்த அந்த சொல் சரியான சொல்லாக இருக்குங்கிறதான் நான் திரும்ப திரும்ப அதுதான் செல்வம்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர்களுக்கு உலகம் வசப்படும். அதனாலதான் இந்த இடத்துல இப்படி சொல்றாரு, செம்மாதை மார்பில் சேர்வித்து பார் இடந்து வச்சிருக்காங்க. உலகத்தையே தூக்கி மூக்குல வச்சிருப்பாங்க. உலகமே அவன் மூக்குல, அவன் மூக்கு நுனியில உலகமே இருக்கும். எப்படி அவனுக்கு மட்டும் உலகத்தை அப்படி தூக்கி வைக்க முடியுது? அவன் நெஞ்சில தாயார் இருக்கா, அவனால அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட நின் பாதத்து அருகு, அருகு என்றால் அருகில், உன் பாதத்துக்கு அருகில் என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்து ஒழிந்தார். இத உரையாசிரியர்கள் கொஞ்சம் விசித்திரமா சொல்லிட்டாங்க. என் நெஞ்சினார்னா நெஞ்சுக்கு மரியாதை கொடுக்கிறாராம். நெஞ்சை நெஞ்சினார் என்று சொல்லுகிறார். எதனால? இவருடைய நெஞ்சு போய் அவர் இறைவன் பாதத்துக்கு அருகில போயிருச்சான். இறைவன் பாதத்துக்கிட்ட போனதுனால தன் நெஞ்ச மரியாதையோட என் நெஞ்சினார்னு சொல்றாராம். அப்படி பொருள் எடுக்க வேண்டியதில்லை. என் நெஞ்சினார் தாமே அணுக்கராய் சார்ந்து ஒழிந்தார். ஒழிந்தார்னா சார்ந்து. நல்லா கவனிங்க, சார்தல் என்றால் நான் சுதந்திரமானவன் இல்லைன்னு சொல்ற இடம். சார்ந்து, இறைவனே உன்னை நான் சார்ந்தவன் சொல்லியாச்சு. உன்னை சார்ந்தவன் நான் சொன்ன உடனே இறைவனை சார்ந்தவன் நான். இறைவனுக்கு அடிமைன்னு சொன்ன உடனே இறைவனது திருப்பாதத்துக்கு அருகில போயாச்சு. அணுக்கராய், அவனுக்கு நெருங்கியவர்களாய், அவன் பாதத்துக்கு அருகில் அவனுக்கு நெருங்கியவர்களாக போய் அவனை சார்ந்து ஒழிந்தார். எதை ஒழிந்தார்? இந்த பூமியில் பிறவி என்பதை ஒழிந்தார். இறைவனை சார்ந்து அவன் திருவடிக்கு அருகில் போய் அவனுக்கு அணுக்கராகி இந்த பூமி பிறவி ஒரு ஒரு பிறவி எனக்கூடிய அந்த சக்கரத்தில், அந்த சுழற்சியில் இருந்து ஒழிந்தார். அதுதான் இங்க வார்த்தை. என் நெஞ்சினார், என்னை போல் பக்தி கொண்டவர்கள். அதான் இங்க பொருள் எடுக்கணும். என்ன சொல்றாரு? இறைவனே, என்னை போலவே பக்தி உடையவர்கள் உன்னை வந்து சேர்ந்து உனது திருவடிக்கு அணுக்கமாக இருந்து இந்த பூமியில் பிறவி என்பதை ஒழித்து கொண்டார்கள். யாமே அருவினையோம், நான் கொடிய பாவங்களை செய்தவன். சேயோம், தொலைவில் இருக்கிறேன். சேய்மை என்றால் தொலைவு. என்னை போலவே பக்தி கொண்ட நெஞ்சினர் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கப்பா. ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கேன் பாரு. நான் செய்த கொடுவினையால், நான் செய்த பயங்கரமான பாவங்களால் சேயோம், உன்னிலிருந்து இவ்வளவு விலகி நிற்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுறார். இதுதான் பக்தனுடைய நிலை. இப்ப பக்தன் என்ன செய்வான்? அடுத்த நிலையில என்ன செய்யறோன்னு தெரியலையே, இறைவன் எனக்கு என்ன வழி காட்ட போறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கான். அப்படி குழப்பத்துல இருக்கும்போது அவன் தன்னை சுத்தி இருக்கிற பிற பக்தர்களை எல்லாம் பார்த்து அவங்களோட எல்லாம் தன்னை கம்பேர் பண்ணிப்பான். அவரும் என்னைய மாதிரி தானே, அவருக்கு நல்ல கதி கிடைச்சிருச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கல. இறைவா, அவருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கும். இது பொறாமை இல்லை, ஒரு கம்பேரிசன், ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். அவர் பொறாமையால இதை சொல்லல. அவங்களுக்கெல்லாம் கிடைத்தி பிறவியை ஒடிச்சிட்டாங்களே, எனக்கு என்னைக்குப்பா அதை கொடுக்க போற அப்படி கேட்கறது. அதான் இந்த இடத்துல நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் போல, அதனாலதான் எனக்கு கிடைக்கல. என்னைய மாதிரியே கும்பிட்ட மத்தவங்களுக்கு கொடுத்த நான் இன்னும் உன்னை வந்து சேரல, அது நான் செய்த பாவம். இறைவனை குறை சொல்லல. அதான் பக்தன் அடுத்த இடம். யாமே அருவினையோ, யாமே ஏகாரம் போடுறாரா, நான் தான், வேற யாரும் இல்ல, நானே தான் பாவம் செஞ்சிருக்கேன். அதனாலதான் இது. ஒன்ன நான் குறை சொல்லலப்பா, நானே செஞ்ச பாவம். இந்தா இப்படி வந்து நிக்கிறேன், உன்கிட்ட இருந்து விலகி நிக்கிறேன், சேயோம், தொலைவில் இருக்கிறேன். அது பக்தனுடைய இடம். அடுத்த பாட்டு இன்னும் பிரமாதமான பாட்டு.
பருகலாம் பண்புடையீர். வார்த்தையை பாருங்க, அது கவிஞன்னா இவன் கவிஞன். பருகலாம் பருகுதல்னா என்ன? அள்ளி குடிக்கலாம், அப்படியே அப்படி அள்ளி பருகலாம். உண்ணுவதற்காவது ஒரு முயற்சி வேணும். வாயில எடுத்து போட்டு சவைச்சு விழுங்கணும். ஆனா பருகுதலுக்கு எடுத்து அப்படியே நேர வாயில விட்டு குடல் வரைக்கும் கொண்டு போயிடலாம். அப்படி எந்த எஃபர்ட்டும் இல்லாம அந்த சுவை நம்ம உடல்ல கலந்து ஏறும். நாவில் சுவை கலந்த அதே நேரம் உடலில் ஒரு ஜூஸ் குடிச்சீங்கன்னா உடனே தெம்பாகுது. எப்படி? வாயில குடிச்ச செகண்ட்ல உடம்புக்கு உள்ள போய் அது இம்மிடியட்டா உடம்புக்கு எனர்ஜியா மாறிடுது. இப்ப சாப்பிட்ட உடனே ஏன் அசத்துது? நல்லா சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி ஏன் இருக்கு? சாப்பாடு உள்ள போய் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகி அதன் பிறகுதான் அது உடலினுடைய எல்லா பகுதிக்கும் சக்தியாக பிரிக்கப்படணும். பருகும் போது அது உடனடியாக உடலுக்கு சக்தியா மாறிடும். அதனால என்ன சொல்றாரு? பருகும் பண்புடையீர்ங்கிறார். உண்ணும் பண்புடையீர், சுவைக்கும் பண்புடையீர்னு சொல்லல, பருகும் பண்புடையீர். அப்படி பருகும் பண்பு என்ன பண்பு? அவன்கிட்ட இருக்கிற பண்பு இருக்கே, குணம் இருக்கே, அந்த குணத்தை அப்படியே நம்ம அள்ளி அள்ளி குடிக்கலாம் போல அப்படி ஒரு குணம் அனுபவிக்கலாம். உரையாசிரியர் பிரமாதமா சொல்றாரு அந்த இடத்துல. அன்னங்கராச்சாரியார் உரைதான் நான் ரெஃபர் பண்றேன். சௌஜீல்யம் சௌலபியம் ஆகிய குணங்களை இங்கு ஆழ்வார் முதன்மைப்படுத்துகிறாருங்கிறாரு. சௌலபியம் சௌஜீல்யம். சௌலபியம்னா என்ன? அருகில் போய் நிக்க முடியுங்கிற எளிமை உடையவன். அப்போ சீல்யம் சௌஜீல்யம்னு சொல்லும் போது சௌலபியம் நம்ம அணுக முடிந்த எளிமை. சௌசீல்யம் நம்மை அவன் நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தன்னை எளிமைப்படுத்திக் கொள்ளுகிறது. அவனை அணுக முடியும். மோடி பிரதமர், நாம அவரை நெருங்கவே முடியாத சந்தர்ப்பத்துல அவர் நம்மளை ஈஸியா நெருங்க முடிஞ்சால் இப்படி தள்ளி இருந்து பார்த்து பாக்குறாங்க, அங்க நிக்க இங்க வாங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்ன உடனே நம்ம ஈஸியா எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி நேரம் அவர்கிட்ட வந்துடுறோம். அப்போ அது ஒரு எளிமை. பக்கத்துல உடனே அதோட எப்படி இருக்கீங்க, அப்புறம் என்ன மாதிரி போகுது, இந்த விஷ்ணுபுரம் விருது விழாலாம் நல்லா போச்சா, பிரபந்தம் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, எத்தனாவது பாடல் வந்திருக்கீங்க, இப்படின்னா நம்ம ரேஞ்சுக்கு பேசுறாருன்னு வைங்களேன், நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவர் நம்ம பக்கத்துல வந்தோன்னே, எஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, உடனடியா ட்ரம்ப் கிட்ட ஒரு பிரச்சனை, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்படி பேசினா நம்ம என்ன பேசுவோம், நம்ம இப்படி பார்த்துட்டே இருப்போம். சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்ல முடியாது, உனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. ஆனா அவர் என்ன செய்கிறார், நமக்கு ஏற்ற விஷயங்களை நமக்கு தகுந்த அளவு பேச. அதுதான் சௌசீல்யம் சௌலபியம்ங்கிற ரெண்டு குணங்கள். இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் தன்னை எளிதாக அணுகும். அவன் தான் நிர்வகிக்கிறான் உலகத்தையே. ஒரு உலகம் இல்ல, 7 உலகத்தையும் படைத்து காத்து விளையாடிட்டு இருக்கான். அப்படி செய்யக்கூடியவன் நமக்காக தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு அந்த உலகை நிர்வகிக்கும் விஷயத்தை நம்மகிட்ட பேச மாட்டான். நமக்கு ஏத்த மாதிரி நமக்குரியவனாக நிற்பான். அதுதான் பருகும் பண்பு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. பருகும் பண்புடையீர். அப்படி எளிமையாக இருக்கிற நீ பாரளந்தீர், உலகத்தையே அளந்தவன். உலகத்தை அளந்தவன் அதை பத்தி நம்மள்ட்ட பேச மாட்டான். நம்மள்ட்ட ரொம்ப சாதாரணமா யசோதைகிட்ட கண்ணன் என்ன பேசினான், ஒரே ஒரு நாள் வாயை திறந்து காமிச்சான், யசோதை மயங்கி விழுந்துட்டா. மற்ற நாள் பூரம் அவ துரத்தி துரத்தி இவனை அடிக்க, இவன் அவள்கிட்ட அடி வாங்கிட்டு ஓட, அவன் கட்டி போட, இவன் கட்டுண்டு கிடக்க. அதுதான் பருகும் பண்பு. ஆனா அவன் யாரு? ஒரே ஒரு நாள் வாயை திறந்து காட்டினான்ல, பார் அளந்தீர், உலகத்தை அளந்தவன். பாவியேம் கண் காண்பு அறிய நுண்பு உடையீர், எப்படி கொண்டாந்து வச்சுட்டாரு அடுத்த வரியில. இந்த பாவி பைய கண்ணால பார்க்க முடியாத அளவிற்கு நுணுக்கமாக செயல்படக்கூடியவர். என்ன அழகு பாருங்க. பாவியேம் கண் காண்பு அறிய, என் கண்ணு பார்க்க முடியாத அளவிற்கு நுண்பு. நுண்புனா என்ன? நுணுக்கமான செயல் உடைய. உன் காரியங்கள்ல இருக்கிற நுணுக்கத்தை என்னால பார்க்க முடியுதா ஐயா? இங்க கண் என்பது அகக்கண். நீ செய்யும் செயல்கள்ல இருக்கிற ஒரு நுணுக்கத்தை என்னால பார்க்க முடியுதா? முடியல. நீ எனக்காக உன்னைய கீழே இறக்கிட்டு நிக்கிற, எனக்கு பார்க்க முடியுதா உன்னைய? அப்பேற்பட்ட பாவி நான். பாவியேம் கண் காண்பு அறிய நுண்பு உடையீர். நும்மை அருகும் சுவடும் தெரிவு உணரோம். வார்த்தையை பாருங்க, அருகும் சுவடும். நல்ல வார்த்தை அது. அருகுனா என்ன?
உன்னை நெருங்கிறது. சுவடுன்னா என்ன? அடையாளம். அவன் காலடி சுவடுன்னு சொல்றானே, அடையாளம். சுவடுன்னு அடையாளம். அப்போ உன்னை நெருங்குவதும், உன்னை நெருங்குவதற்குரிய அடையாளம் அடையாளம் தெரியணும்ல. இப்போ சிட்டி பக்கத்துல வந்துருச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? தொடர்ந்து பில்டிங் வரும். அங்க இருக்கிற போர்டு எல்லாம், கடையினுடைய நேம் போர்டு எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஏரியா பேர் எழுதியிருக்கும். அப்போ செங்கல்பட்டு தாண்டி அந்த பரனூர் டோல்கேட் தாண்டின கொஞ்ச நேரத்திலேயே சென்னைக்குள்ள வந்துட்டோம் நமக்கு தெரியும். பில்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அடையாளம் தெரிய ஆரம்பிக்குது, சுவடு. அப்ப இறைவன் அருகில் வருவதும் எனக்கு தெரியல, இறைவனை நெருங்கும் அடையாளமும் என்னால் உணர முடியவில்லை. நும் அதான் அந்த வார்த்தை சொல்ற, நும்மை அருகும், நும்மை நெருங்கும் சுவடும், அதற்குரிய அடையாளமும் தெரிவு உணரோம். அதை தேர்ந்தெடுத்து உணர முடியாதவர்களாக இருக்கிறோம். நுமக்கு அன்பே பெருகும் மிக. அப்போ அந்த வார்த்தையை கவனிங்க. உன் பக்கத்துல நெருங்குறோங்கிற விஷயமோ, உனது அடையாளங்களோ எங்களால உணர முடியல. ஆனாலும் உன் மேல அன்பு மட்டும் பெருகிட்டே போகுதே. நுமக்கு அன்பே பெருகும். அன்பே, அன்பேன்னா அந்த ஏகாரம் போட்டாச்சுன்னு வைங்க, அவன் மேல மட்டும்னு அர்த்தம். நும்மேல் மட்டுமே அன்பு பெருகி கொண்டே போகிறதே. இது ஏன்? இது என்? இது எப்படி? ஹவு இஸ் இட் பாசிபிள்? பேசீர், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு பெருமாளை கேட்கிறார். இது என், இது ஏன் அப்படி? பேசீர், எனக்கு விளக்க மாட்டீர்களா? நீ பக்கத்துல இருக்கிற மாதிரியும் தெரியல, பக்கத்துல நெருங்குற அடையாளமும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா உன் மேல அன்பு மட்டும் கூடிக்கிட்டே போகுது ஐயா. யோசிச்சு பாருங்க. 2 பேர் லவ் பண்றாங்க. திடீர்னு அந்த ஆண் வேலைக்காக வெளியூர் போயிட்டான். அவன் லெட்டரும் போடல, மெயிலும் பண்ணல, போனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனா அவன் பக்கத்துல இருக்கானா? அவன் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கானா? எந்த அடையாளம் நமக்கு தெரியல. ஆனா அவன் மேல அன்பு மட்டும் பெருகிட்டே போகுதுன்னு வைங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வருதா? அந்த யோசனை தான் இங்க நம்மாழ்வாருக்கு வருது. இப்ப என்ன அர்த்தம்? இறைவன் அடையாளத்தை காட்டி கொடுத்தாலும் நான் உன் கூடயே இருக்கேன்ப்பா. இப்ப நான் தொடர்ந்து உங்களுக்கு மெசேஜ் போட்டே இருக்கேன். மை டியர், ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் யூ. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். மெசேஜ் போட்டே இருக்க அன்பு பெருகுது. ஆனா இவன் அதையும் செய்யலையே. ஆனாலும் அன்பு ஏன் பெருகுகிறது என்றால், பக்தனுக்கு அப்படித்தான் இருக்கணும். பக்தனுக்கு அப்படித்தான். இறைவன் அடையாளம் காட்டினாலும், இறைவன் நெருக்கமா, இறைவன் இருந்து விலகி இருந்தா பக்தி குறைஞ்சிரும். இறைவனுக்கு நெருங்கினா அன்பு கூடிரும்னு சொன்னா அதுக்கு பக்தியே கிடையாது, அதுக்கு பேரு. அதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அருகும் சுவடும் தெரிவு உணரும். நீ பக்கத்துல இருக்கியா? நீ அடையாளம், நீ இப்ப இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கா? நீ என்னை என்னோடு இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் இருக்கா? எதுவும் இல்லாட்டியும் கூட உன் மேல அன்பு பெருகிட்டே இருக்கணும். அதான் பக்தனுடைய நிலை. அதுதான் அவர் சொல்றாரு. அன்பே பெருகும், நுமக்கு அன்பே பெருகும், நுண்மேல் அன்பே பெருகும், இது என் பேசி. கூரத்தாழ்வான் பையன், அவருடைய மகன் பட்டர்னு பேரு, பட்டர்பிரான். அவர் பட்டர்பிரான்னா இவர் பேர் பட்டர்னே சொல்றது. இந்த பட்டர் இந்த வரிக்கு விளக்கம் கேட்கிறாராம். நும்மை நுமக்குன்னு தனியா போட்டிருக்காங்களே ஏன் அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, திருநாரையூர் திருநறையூர் நம்பின்னு சொல்லி இவருக்கு பேரு, நம்பியாண்டார் நம்பிக்கு அந்த பேர் உண்டு. ஆனா இங்க திருநறையூர் அரையர்னு சொல்லி ஒருத்தர் உண்டு. அவர் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்காரு. நும்மையை தூக்கி இங்க போடு, நும்மை அருகும் சுவடும் தெரிவு உணர்வோம்னு கொண்டு போட்டு நுமக்கு அன்பே பெருகும் மிகன்னு போடு, அதுதான் கரெக்டான பொருள் அப்படின்னு அவர் தான் காட்டி கொடுக்கிறார். திருநறையூர் அரையர், அவருக்கு தான் அந்த புண்ணியம் போய் சேரும். நும்மை நுமக்குன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டு இன்னும் பிரமாதம். நொந்து போயிட்டான் பக்தன். எப்படி நொந்து போயிட்டான்? நெஞ்சே அவர்தாம் சார்பு அரியர் ஆனால் நொந்து உரைத்து என். எப்படி வருத்தப்படுறாரு பாருங்க. அவர்தாம் சார்பு அரியர். சார்பு என்றால் சார்ந்திருத்தல். அரியர், அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டம். நானே இறைவனிடம் என்னை சரணம் செய்து விட்டேன், இறைவனிடத்தில் என்னை சரணடைத்து கொடுத்து விட்டேன், சரண் கொடுத்து விட்டேன் அப்படின்னு நீ சொல்லிக்கோ. ஆனா எப்ப அது பலனாகும் தெரியுமா? இறைவன் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லும் போது. இறைவன், நீங்க வீட்டை ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு வித்தேன்னு சொல்லி எழுதி ஒரு பத்திரம் பதிய முடியுமா? அதை வாங்கிக்கிறேன்னு அவங்க எழுத்து போட்டாதான் அது செல்லும். அப்ப நாம என்ன சொல்றோம்? இறைவனை பயங்கரமா டயலாக் அடிக்கிறோம்.
நான் சரண் கொடுத்துட்டேன்னு சொல்றோம். ஆனா அவன் சார்பு அரியன், அந்த சார்பை ஏற்றுக்கொள்வதற்கு அரியவனாக, அரியவன்னா என்ன அர்த்தம்? கஷ்டம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுகிறவனாக இருக்கான். அவர்தாம் சார்பு அரியர். அவர் யாரு? இறைவன் சார்பு அரியர். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன்? நான் அவனுக்கு அடிமை, நான் அவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கேன். வருத்தப்பட்டுலாம் சொல்லிட்டேன். சொல்லி என்ன பயன்? நொந்து உரைத்து என்ன பயன்? நெஞ்சே அவர்தாம் சார்பு அரியர். ஆனால் நொந்து உரைத்து அதை எவ்வளவு எத்தனை முறை சொல்லி சொல்லி நொந்து போய் என்ன பிரயோஜனம்? அந்த ஆள் ஏத்துக்க மாட்டேங்கிறானே, ஏத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. இனி எமக்கு யாதானும் ஆகிடுகான். இனி எனக்கு என்ன ஆகி தொலைச்சாலும் பரவாயில்ல. மாலார் தமக்கு நுமக்கு அடியோம் என்று என்று. அதாவது இப்ப என்ன பிரச்சனைனா, நான் உனக்கு அடியார் ஆயிட்டேன்னா ஒத்துக்கோ. எல்லாரும் முன்னாடியும் வந்து ஐயா ராஜகோபால் எனக்கு அடியான் அப்படின்னு நீ டிக்ளேர் பண்ணிட்டு போ. நீ ஏத்துக்கிட்டே இல்லையான்னு எனக்கு தெரியலையே. ஆனா நான் ஒவ்வொரு முறையும் நான் பெருமாளுக்கு அடிமை, நான் பெருமாளுக்கு அடிமை நானே சொல்லி சொல்லி நொந்து போயிட்டேன். சரி, இப்ப பக்தன் எப்படி இருக்கணும்? இப்படி நொந்து போய் ஒரு கட்டத்துல இனி பெருமாளும் வேண்டாம் பேயும் வேண்டாம்னு போயிடணுமா? திரும்பி போக கூடாது. அதுதான் பக்தனின் இடம். அதுதான் நம்மாழ்வார் எப்படி சொல்றாரு, என்ன ஆனாலும் அவன் தான் கதின்னு இருக்கணும். நீ மகா விசுவாசம்னு பேர் அதுக்கு. எப்படிப்பட்ட விசுவாசம்? மாறாத விசுவாசம் இருக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க அவரு, இனி எமக்கு யாதானும் ஆகிடுகான். இனி எனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், நான் இப்படிதான் இருக்க போறேன். மாலார் தமக்கு நுமக்கு அடியேன். திருமாலார் இடத்துல உனக்கு நான் அடியவன் என்று சொல்லிக்கொண்டு, மாலார் தமக்கு நுமக்கு அடியேன், திருமாலார் முன்புவை நின்று உனக்கு நான் அடியவன் என்று 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 திரும்ப திரும்ப 2 தடவை வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம். என்று என்று என்றால் மீண்டும் மீண்டும் அர்த்தம். மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுவேன்? நுமக்கு அடியோம் என்று மாலார் தமக்கு சொல்லுவேன். திருமாலாருக்கு என்ன சொல்லுவேன்? நான் உனக்கு அடிமையான்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவர் திறத்தை யாதானும் சிந்தித்து, அவர் திறத்தை யாதானும் சிந்தித்துனா அப்படி எல்லா முறையும் சொல்லிட்டு அவர் திறத்தை, அவருடைய புகழை குறித்து எதையாவது சிந்திச்சுக்கிட்டு பேசாம இரு. நெஞ்ச சொல்லிட்டாரு. அவன் வரான், அவன் உன்னை அடிமையா ஏத்துக்கிறான், ஏத்துக்காம போறான். சொல்லி சொல்லி பார்த்தாச்சு அந்த பயலுக்கு காதை கேட்க மாட்டேங்குது. என்னமோ ஒண்ணு என்னன்னாலும் ஆயிட்டு போட்டோம். ஆனா நான் விட மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்லுவேன், உனக்கு தான் நான் அடியார்னு சொல்லுவேன். அவன் உன் புகழையே நினைச்சுக்கிட்டு அப்படியே இருப்பேன். அவ்வளவுதான். அதுதான் பக்தனின் நிலைமை. அதை தெளிவா செஞ்சுட்டார். இப்ப அடுத்த பாட்டு, இருநால்வர். இங்கதான் எங்கேயோ திருமலிசை ஆழ்வார் வந்து இவரை பார்த்திருக்காரு போல. இருநால்வர், 24 8, 8னா அஷ்ட வசுக்கள், 8 திசைகளுக்குரியவர்கள். ஈரைந்தின் மேல் ஒருவர், ஈரைந்து 10, மேல 1 சேர்த்தா 11. ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். 8ஓடு ஒரு நால்வர், 8ஓட 4 சேர்ந்தா 12. 12 ஆதித்யர்கள். ஓர் இருவர், ஒருவரே இருவராக தெரிகிறவர்கள். அதான் அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி தேவர் தான் ஓர் இருவர். அந்த வார்த்தையை கவனிங்க. அவங்க 2 பேரையும் நீங்க பிரிக்கவே முடியாது. அவங்க 2 பேர் தான், ஆனா ஒருவராகத்தான் இருப்பாங்க. ஒரே காரியத்தை தான் செய்வாங்க. அதனாலதான் ஓர் இருவருங்கிற சொல் வருது. 2 பேரும் ரெட்டை. ரெட்டைனா 2 பேரும் பிரிஞ்சு சென்று வெவ்வேறு வேலைகளை செய்வாங்க. இப்ப ராமரும் லக்ஷ்மணரும் மாதிரி 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனி வேலைகளை செய்யக்கூடியவங்க கிடையாது அவங்க. ஓர் இருவர், ஒருவரே செய்யும் வேலைகளை போல அந்த இருவரும் இணைந்தேதான் ஒரே வேலையை செய்வாங்க. அதனாலதான் ஓர் இருவர்னு அஸ்வினி தேவர்களை சொல்றது. அந்த அஸ்வினி தேவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லால். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 33 கோடி தேவர்களையும் இந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஆர்டரை போடுறாரு. அஷ்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள். இவர்கள் அல்லால், இப்படிப்பட்ட தேவர்கள் அல்லாது திருமார்க்கு யாம் யார்? திருமாலுக்கு நாமெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் வந்து வணங்குறாங்களே. ஏகாதச ருத்ரர்கள், சாரி, ஆமா, ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள், அஷ்ட வசுக்கள் எல்லாம் வந்து வணங்கும் போது அந்த திருமாலுக்கு நம்மளை யாருன்னு தெரியும்? திருமாலுக்கு யாம் ஆர்? நான் யாரு? வணக்கம் ஆர்? என்னுடைய இதுக்கு வணக்கத்திற்கு என்ன பொருள்?
ஏ பாவம், வார்த்தையை பாருங்க, ஏ பாவம், எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருக்கேன். நல் நெஞ்சே, இந்த நல் நெஞ்சே நக்கலா சொல்றது. நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கடே, இப்படி கிடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல புண்ணியம்னா என்ன? பாவம். ஆக இங்க நல் நெஞ்சே, ஏ பாவமேனா நல்ல நெஞ்சியா நீ, அப்படி தன்னைத்தானே இகழ்ந்து கொள்ளுதல். ஏ பாவமே, பெரும் பாவம் செய்திருக்கிற நல்ல நெஞ்சே, நாமோ, நாமோதான் நாமான்னு வருது. நாமோ மிக உடையோம் நாள். நாள் என்றால் குற்றம்னு அர்த்தம். தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கக்கூடிய தெய்வம் அவன். நாம வணங்குறதுக்கு என்ன பொருள்? நாமெல்லாம் அவனுக்கு யாரு? நல்ல நெஞ்சுபாணி, பெரும் பாவம் பண்ணியிருக்க. எப்படிப்பட்ட பாவம்? மிக உடையோன் நாள். பெரும் பாவம் நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்கு? ஆகவேதான் இறைவன் நம்ம பக்கம் திரும்பல அப்படின்னு வருத்தப்படக்கூடியதாக இருக்கு. சரி, நல்ல அருமையான பாடல்கள்ங்கிறதுனால கொஞ்சம் நீளமாவே போயிருச்சு. பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜாஜா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பொருள் அந்தாதிங்கிறது வந்து பொருள் தொடர் அந்தாதிங்கிறது இப்பதான் பாக்குற மாதிரி இருந்தது. அப்படியே அடுத்தடுத்தது அப்படியே கோத்த மாதிரி வந்துட்டே இருக்கு. மனதனுடைய நிலை அப்படியே எப்படி மாறும் அப்படிங்கிற மாதிரி வரிசையா வந்துட்டே இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தது. திருவிருத்தத்துல ஒரு 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 இன்சிடென்ட் இருந்தது. அப்படி இருந்தது. இது வந்து எல்லாமே கோத்து வருது. நன்றி ஜாஜா. ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. ஆக்சுவலா இவர் வந்து அதிகமா அந்த அவதாரங்களை எல்லாம் கொண்டு வர்றதில்ல. பட் அந்த ஆழத்தை மற்ற சொற்கள்ல பிரமாதமா காமிச்சிருக்காரு. பிரில்லியண்டா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, நம்மாழ்வாரோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு டெப்த காமிச்சிடுறது. ரொம்ப எளிமையான சொற்களை தான் பயன்படுத்துவார். கடினமான சொற்களையோ அல்லது இந்த இடக்கரடக்கலான ஒரு இடத்தையோ அவர் கொண்டு வரவே மாட்டார். இப்பவே அதை வாசிச்சு பாருங்களேன். இதுல எதுவுமே நம்ம இது வரைக்கும் புரியாம புதுசா மீனிங் போய் பார்க்கணுங்கிற மாதிரி எந்த சொல்லுமே கிடையாது. எல்லாமே எளிய எளிய சொற்கள் தான். ஆனா அந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ்ங்கிறது வந்து நம்மாழ்வார்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் ஒரு ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் விடுற இடைவெளியில தான் நிறைய சொல்லியிருப்பாரு. அதுதான் கவிஞனின் செயல். உணர்த்துவதுதான் கவிஞனின் செயல். அதனாலதான் நம்மாழ்வார் திரும்ப திரும்ப வேதத்திற்கு இணையாக சொல்லப்படும் இடம் இதுதான். வேதத்துல இப்ப ஒண்ணும் இல்ல, ரிக்வேதத்துல சிருஷ்டி கீதம் மட்டுமே நம்ம தியானத்திற்குரிய மரபா எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஏன் தியானத்திற்குரிய சொல்? அதுல இருக்கிற ஒவ்வொருத்தையும் நீங்க தியானித்தல்னா என்ன? கண்ண மூடி உட்கார்றது இல்ல. அந்த வரிகளை படிச்சுட்டு எதை சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த இந்த லிங்க் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அப்படி யோசிக்க 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 அதுதான் தியானித்தல். அதையே யோசிக்க யோசிக்க அது விரிந்து கொண்டே செல்வதை பார்க்கலாம். அப்படி வேலையெல்லாம் நம்மாழ்வார் காட்டினதுனாலதான் அது வேதம் என்று சொல்லப்படுவது, தமிழ் வேதம்னு அவருக்கு வருது. இன்னும் போக போக அவர் எவ்வளவு மிரட்டுவார்னு பாருங்க. இன்னும் அவர் அகத்துறைக்குள்ளெல்லாம் வரல. இன்னும் அந்த பின்னால வருது. அவருடைய அகத்திணை பாடல்கள்லாம் பின்னால வரும். அதுல எல்லாம் நம்மாழ்வார் விஸ்வரூபம் எடுக்கிறத பார்க்கலாம். திருவாய்மொழியில தான் நம்மாழ்வார் விஸ்வரூபம் எடுக்கிறத பார்க்க முடியும். We are waiting eagerly. சார், வெற்றி சார், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? நன்றி ஜாஜா. வேற ஏதாவது தவறுகள்? நன்றி ஜாஜா. என்னன்னா என்ஜாய் பண்ணோம் இன்னைக்கு. ஆச்சாரியன் சொல்ற மாதிரி பிராக்டிக்கலான கேள்விகள் இவர் நிறைய கேட்கிறாரு. அந்த பிராக்டிகபிலிட்டில இருந்து வரக்கூடிய புரிதல் வந்து உண்மையிலே இதுல வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த பாடல்கள் எல்லாம் என்ஆர் செயல்பானது என் அப்படின்றது ஆரம்பிச்சு என்போடும் யாம், அப்புறம் நாமா மிக உடையோம் நாள் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஒரு சிந்தனைக்குரிய பிராக்டிக்கலா ஒரு மனுஷன் வந்து யோசிச்சு அதுல இருந்து தோன்ற சிந்தனை வழியா வர்ற மாதிரி இருக்குது இந்த கருத்துக்கள் எல்லாம். நல்லா என்ஜாய் பண்ண சார். நன்றி. ஆமா, அவர் சொல்ற மாதிரி எனக்கு நல்லது தெரிஞ்சும் தீயது தெரியும், சிந்திச்சு சிந்திச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, இதை சிந்திக்கிறதுனாலயே என்னால அதுல எதையுமே நிறுத்தவும் முடியாது, விளக்கவும் முடியாது.
நிறுத்தி வைக்கவும் முடியாது, விளக்கவும் முடியாதுங்கிறது தெரியும் போதுதான் அது பிராக்டிக்கல் நாலேஜ் ஆகுது. அது வரைக்கும் எனக்கு நல்லது தெரியும் கெட்டது தெரியுங்கிறது ஒரு அறிவா மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த அறிவு செயலற்று போகும் ஒன்றை யோசிக்கிற இடத்துலதான் அவன் பக்தன் ஆறான். அது வரைக்கும் அவன் வெறும் அறிஞனா இருக்கான். அறிஞன் பக்தனாகும் இடம் ஒண்ணு இருக்கு. நல்லது தீயது ரெண்டும் தெரியும். அதுதான் நம்மாழ்வார் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரும் ஞானம். இவையன்றே நல்ல இவையன்றே தீய இவை இவை என்று இவை அறிவனேலும் அறிவன் அறிஞன் அறிஞனேலும் அறிவனேலும் என்னால் அடைப்பு நீக்கு ஒண்ணாது இவையெல்லாம். இதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடம்தான் அறிஞன் அப்படியே பக்தனாக இடம். அவன் கனியிற இடம். அவன் அப்பதான் அவனுக்கு அவன் அறிவினால எல்லாத்தையும் செய்யலாம்னு நினைக்கிறவன் அங்கதான் முதல்ல அடி வாங்குறான். அறிவை மட்டும் வச்சு நீ ஒண்ணும் செய்ய முடியாதுடா. அதை நீ அறிய முடியுமே தவிர செயலாக ஒன்றையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற இடம். அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற இடம். அது ரொம்ப அருமையா நம்மாழ்வார் திரும்ப திரும்ப அதுதான் தியானத்திற்குரிய இடம்னு அந்த பாடல்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்குது. கரெக்ட், ரொம்ப சரி. கீழே இருக்கிற நண்பர்கள் யாராவது கேள்வி இருக்கா? சரி, அப்போ வேற கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அடுத்து முடிச்சுக்கலாம். அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஜாஜா, தேங்க்யூ.